أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي. இன்னைக்கு டேட் வந்து 27 ரஜப் 1446 26/1/2025. ஏகத்துவ ஜனநாயகம் இஸ்லாத்துடைய பொலிட்டிக்கல் வியூவை வந்து விளக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டில் இதை வந்து தொடராக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிற வேதனையான சப்ஜெக்ட் இது. ஏன்னா இதில் நம்ம எடுத்து வைக்கிற வாதங்கள்லாம் என்ன அப்படின்னா, அல்லாவுக்கு இறையாண்மை இருக்குங்கிறது. எப்படி? அதுவும் யார் மத்தியில்? முஸ்லீம்கள்கிட்ட. அல்லாவுக்கும் இறையாண்மை இருக்குது. அல்லாவுக்கு மட்டுங்கிறது ரெண்டாம் பட்சம். அல்லாவுக்கு கூட இறையாண்மை இருக்குது அப்படிங்கிறத வந்து கெஞ்சி கூத்தாடி கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான தலைப்பு இது. குரான் மூலமாக நம்ம இந்த வந்து பேச வேண்டியது. எப்படின்னா, ஒரு மீனுக்கு வந்து நீச்சல் கிளாஸில் சேர்த்து விட்ற மாதிரியும், என்ன குயிலுக்கு வந்து கூவுறது, இந்த ஃபித்ரத்து எந்த அளவுக்கு நமக்கு போயிடுச்சு பாருங்கள். ஒரு காமன் சென்ஸு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இதுக்கு வந்து எதுவுமே தலீலே தேவை கிடையாது. ஆனால் இது கூட வாதங்கள் மூலமாக இன்றைய உலகத்திலும் அல்லாவுக்கு வந்து இறையாண்மை சொந்தம் அப்படிங்கிறத புரிய வைக்க வேண்டிய ஒரு தேவை வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இருக்கிறதே காம்ப்ளிகேஷனான தாவாவும் இது ஆயிடுச்சு. இது போய் மக்கள்கிட்ட போய் சிரிக்க வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள்ட்டையும், குஃபர் பண்ணாதீங்கன்ட்டு முஸ்லீம்கள்ட்டையும், என்ன அல்லாஹ் ஒழுங்காக மதிங்கன்னு சொல்லி முஸ்லீம்கள்ட்டையும் கெஞ்சி கேட்டு அவங்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு பஞ்சாயத்தும் போய் இதுக்காக பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டோம். அப்போது இந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம கடந்த இதில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இலாஹ அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான விளக்கம். ஏன்னா இந்த மௌலானா ஒரு ரிமைண்டர் சொல்லிடலாம், ஏன்னா ரொம்ப கேப் ஆகிடுதுங்கிறதுனால. மௌலானா வந்து அவர் சொல்கிறார், 4 வார்த்தை, குரானுடைய 4 வார்த்தைக்கு மட்டும் டிக்ஷனரி மீனிங்கு, அதோடைய டெப்த்து மீனிங்கு, இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குரானை படிக்கும்போது அது ரிலேட் பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு ஈஸியாக வந்து குரான் வந்து புரியும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். இது உண்மையும் கூட. அதாவது குரானை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து புரிஞ்சிக்கிறது, அதான் அதை வந்து அதோடைய எசன்ஸ் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அரபி வந்து நம்ம வந்து கற்றுக்கணும். முடியாதவங்க ஒரு 4 வார்த்தை புரியுங்க. இந்த சம்மரியாக என்னமோ எழுதுவாங்களே, அந்த பசங்களே எழுதுவாங்களாம்மா, இஃப்பு ஐயே வில்லு என்னமோன்னு போட்டு ஃபுல் பண்ணுவாங்களாம்மா. அந்த மாதிரி 4 சென்டென்ஸ் மட்டும் வச்சு அதுவே வந்து ஒரு பக்கத்துக்கு எழுதிடுவாங்க. அங்கங்கே அந்த 4 வந்துச்சுன்னா ஓ கரெக்டாக எழுதியிருக்கான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை வந்து எழுதிடுவாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த 4 வார்த்தையாவது அரபி வந்து படிச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு மௌலானா மௌதூதி ஒரு புக்கு எழுதுறாரு. அந்த புக்கும் வந்து நம்ம ஆளுங்க படிக்கிறது இல்லைன்னு வச்சிங்களேன். அதுலேயும் வந்து அவர் மேலே இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி வந்து அதை தூக்கி போட்டுறாங்க. இன்றைக்கி எந்த அளவுக்கு ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இஸ்லாத்துடைய நிலைமை ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு பதிவு வந்து ஃபேஸ்புக்கில் 2-3 நாள் முன்னாடி பார்த்தேன். அதில் வந்து ஒருத்தர் வந்து சந்திரன் வந்து பிளந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற ஒரு ஆங்கிளில் அவர் பேசுகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆம்ஸ்டாங் வந்து அவர் பார்த்தாரு, அப்படியே போனார் அப்படிங்கிறாரு. சரி, ரைட், ஓகே, அவர் போனாரா போலியாங்கிறது ரெண்டாம் பட்சம். ஆனால் அதோடு சேர்த்து அவர் என்ன சொல்கிறாரு, இவர் அந்த சேரமன் மன்னர் வந்து பார்த்தாரு, சந்திரன் பிளந்தது அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் வந்து வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னோடனே இவங்க கீழே போய் முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து அவர் வந்து சயின்ஸுக்கு வந்து அவர் கிளைம் பண்ண பார்க்குறாரு. இவங்க கீழே போய் என்ன பண்ணுறாங்க, இது உனக்கு எப்போ தெரியும், ஜஸ்னோ, இது எங்களுக்கு எப்போ தெரியும், 1400 வருஷம் பேக்கில் எங்களுக்கு தெரியும் இங்கே அப்படின்னு சொல்லி அந்த குரானாயத்தை எடுத்து போடுறேன். 54:1 சந்திரன் பிளந்து விட்டது அப்படின்னு. அப்போது குரானை வந்து நம்ம எதுக்கான மெட்டீரியலாக ஆக்கி வச்சுருக்கோம். அதில் வந்து அவருக்கு கீழே கமெண்ட்ஸ் நிறைய வருது.
உண்மையான கடவுளை வணங்க வேண்டுமா? நீங்கள்லாம் தேடிட்டு இருக்கீங்களா? ஒரே பிரான்ச், எங்களுக்கு வேறு எங்கேயும் கிளைகள் கிடையாது. நம்பர் போட்டு ஃப்ரீயாக குரான் வேணுமா? நீ காசு கூட தர வேண்டியதில்லை. சரி, உனக்கு எப்படா அது உண்மையான கடவுள் கிடைச்சது? பை பர்த்து. ஏன்? தேர்வு செய்யப்பட்டவர்கள் நாங்கள். யார்? அல்லாவுடைய செல்ல குழந்தைங்க. நாங்கள் உண்மையான அல்லா சாமியை வணங்கி நாங்களாம் சொர்க்கத்துக்கு போயிடுவோம். அதை தாண்டி குரான் எங்கள் மேலே எந்த ஒரு கடமையும் சுமத்தலை. தேவையில்லாமல் ரசூல்லா சில வேலைகளை இழுத்து போட்டு அவரும் சிரமப்பட்டு, பாவம் அந்த அபூபக்கர் உமர் இவங்களெல்லாம் சிரமப்பட்டு ஏகப்பட்ட பேரை கஷ்டத்தில் தள்ளி அதை ஒரு முன்மாதிரி வேறு செட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படிங்கிற லெவலில் இன்றைக்கி வந்து நாம் உக்காந்துட்டுருக்குறோம். அப்போ இது எதுக்காக? விளையாட்டுக்காக சொல்ல, அதாவது புரிஞ்சுங்க, அதாவது எவ்வளோ ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருக்காங்க. மறுமையில் நாளைக்கு போய் நம்முடைய அந்த ரிசல்ட்டை நம்ம பார்க்கும்போது தெரியும் நம்முடைய தொழுகைக்கு என்ன வெயிட்டு. நம்பர் இருக்கும், 4 ரக்காத் தான். ஆனால் அந்த நம்பருக்கு வெயிட் எவ்வளோ அப்படிங்கிறத அல்லாஹ் வந்து அந்த காலகட்டத்துக்கு அவங்களுக்கு தேவையான விதத்தில் அல்லாஹ் ஹுஜ்ஜத்தை நிறுவி நாமளே ஒத்துக்கொள்கிற அளவுக்கு அல்லாஹ் வந்து தீர்ப்பளிப்பான். அதுக்கு சுதாரிக்கணும் அப்படின்னா நம்ம உண்மையில் குரானை வந்து நம்ம ஸ்டடி பண்ணணும். அடுத்து அது வந்து நம்ம பண்ணாத பட்சத்தில் நமக்கு வந்து மறுமையில் வெற்றிங்கிறது பாசிபிளே கிடையாது. இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இப்போ இந்த இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோன்னா ரப்புங்கிற அடுத்த சொல். அப்போ ரப்புங்கிற அந்த வார்த்தை வந்து இது வந்து குரானில் எந்தெந்த பொருள்களிலெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு, டிக்ஷனரி மீனிங் இதுக்கு என்ன அப்படிங்கிற அந்த விளக்கங்களை இன்றைக்கான இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம். இது முதல்ல வந்து டிக்ஷனரியில் பார்த்திங்கன்னா ஒரு 5 மீனிங்கில் வந்து எக்ஸாம்பிள் வந்து அவர் கொடுக்குறார். அந்த புக்கில் குரானின் அடிப்படை 4 சொற்கள் புக்கில் வந்து அவர் என்னங்கிறார், ஒரு 5 மீனிங், டிக்ஷனரி மீனிங். குரானுக்கு முன்னாடியே அவங்ககிட்ட இந்த மீனிங் வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருந்தது. அது கவிதைகள்லாம் அவங்க நிறைய வச்சுருப்பாங்க. இந்த ரப்புங்கிற அந்த வார்த்தை வந்து அவங்க எதுக்கெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு காட்டக்கூடிய ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பராமரிப்பவன். ரப்புங்கிறது என்ன அப்படின்னா, மெயின்டெனன்ஸ் பண்ணுறவர். இப்போ ஒரு தோட்டத்தை கொடுத்துட்றீங்க, அந்த தோட்டத்துக்கு வந்து அவர் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாரு. மெயின்டெனன்ஸ் பண்ணால் என்ன, தென்னந்தோப்பு இருக்குது, அப்போ அது மெயின்டெனன்ஸ் பண்ணுறாருன்னு என்ன, எல்லாம் கருகி விட்டுறக்கூடாது. அது தேவையான நேரத்தில் தண்ணி கொடுக்கணும், தண்ணி லெவலாக கொடுக்கணும், ரொம்ப நிறுத்தி கொடுக்கக்கூடாது. அது கொடுத்தாலும் தென்னை மரம் சாஞ்சிரும், காய் பிடிக்காது. இப்போ கரெக்டான மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய, அதாவது மெயின்டெனன்ஸ் யார், மெயின்டெனன்ஸ் பண்ணுறது யார், அது வந்து ரப்பு. அப்போ குழந்தைய மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அதுவும் வந்து யார், அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்களுக்கும் அரபுகள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ரப்பு அப்படிங்கிறது. ரெண்டாவது வார்த்தை அப்படி பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது மீனிங் என்ன ரப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஃபீல், அதாவது பொறுப்பாளன். பொறுப்பாளன்கிற அந்த மீனிங்கும் இருக்குது. பராமரிக்கிறதுங்கிறது ஒன்று, இப்போ பொறுப்பாளருங்கிறது ஒன்று. இதுக்கு வந்து கேர்டேக்கர். இவர் வந்து என்ன அப்படின்னா, எந்நேரமும் அவரை பற்றி வந்து நாலேஜ் வச்சுட்டே இருப்பார், கவனக்குறைவாக இருக்க மாட்டார். அதாவது எங்கே இப்போ குழந்தைய காணும் அப்படின்னா, தெரியலையே வாங்க நாமளும் சேர்ந்து தேடுவோம், அப்படி இருக்க மாட்டார். ஒவ்வொரு அசைவையும் வாட்ச் பண்ணி அதை வந்து கரெக்டான முறையில் பராமரிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு, அது வந்து கேர்டேக்கர்னு வச்சுங்க. ரெண்டாவது மீனிங். மூணாவது மீனிங் என்ன அப்படின்னா, பொதுவானவன். வந்து ஒரு சார்பு நிலை கிடையாது, நம்பி வந்து போகலாம். அதாவது நம்ம பிரச்சனைக்கும் ஒரு முஸ்லீம் அல்லாதவர், ஒரு முஸ்லீமுக்கு பிரச்சனைன்னு வைங்க, ஒரு முஸ்லீம் அல்லாதவர் இருப்பார், நேர்மையாக தீர்ப்பு சொல்லக்கூடியவரும் இருப்பார். இப்போ ரசூல்லா கிட்ட கூட யூதர்கள் வந்தாங்க இல்லையா, நீங்கள் நேர்மையாக தீர்ப்பு சொல்லுவீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி பொதுவானவன் அப்படிங்கிற ஒரு மீனிங்லேயும் இந்த வார்த்தை வந்து, இந்த ரப்புங்கிற வார்த்தை வந்து அகராதி டிக்ஷனரி மீனிங்கில் வந்து இருக்குது. நாலாவது அப்படின்னு எடுத்திங்கன்னா, மேலானவன், தலைவன், அதிகாரம் மிக்கவன். அப்போது யாருடைய ஆர்டர் செல்லுபடி ஆகுதோ அது. இப்போ நான் லைட்டு போடுங்கிறேன், இன்னொருத்தர் லைட்டுக்கு வேணாங்கிறாரு, இன்னொருத்தன் இருக்கட்டும் இவர் சொல்கிறத கேளுங்கிறார். இப்போ ஆளாள் கூச்சலாகி போச்சு. கடைசி அந்த சுவிட்சு என்ன ஆச்சோ, யாருடைய ஆர்டர் அந்த சுவிட்சு கண்ட்ரோல் ஆச்சோ அது வந்து ரப்பு. அப்போ அவனுடைய வார்த்தை தானே மேலோங்கிருச்சு. அப்போ அவனுடைய ஆர்டர் டாமினன்ட் பண்ணிருச்சு. யார் பேச்சுக்கு அடங்கி போயிட்டாங்களோ அந்த அதிகாரம் மிக்கவன் யார் அப்படிங்கிறது அது வந்து ரப்பு. இது ஒரு மீனிங். அஞ்சாவது அப்படின்னா உரிமையாளன், ஓனர், சொந்தக்காரன். உரிமையாளர்னால் பொருள், இப்போ ஹவுஸ் ஓனர் இருக்கார், வண்டி வெஹிக்கிள் இருக்குது, அதுவும் ஓனர். ஆர்சி புக்கில் அவர் பேர் இருக்கும். அதே வண்டி திருடிட்டு போனாலும் வண்டி இருக்கும் அவங்ககிட்ட, ஆனால் புக் இருக்காது.
புரியுது? அந்த ஆட்டையை போட்டவங்க வந்து வீடும் வச்சுருப்பான், நிலமும் வச்சுருப்பான், வண்டியும் வச்சுருப்பான். ஆனால் அவன் வந்து உரிமையாளன் ஆக மாட்டான். அவன் வந்து திருடன். பிடிக்கலன்னா இன்றைய பிறர் பொருள் விரும்பி உரிமையாளன், உண்மையான உரிமையாளன், அதாவது ஆட்டையை போட்டவன் அப்படின்னு கிடையாது. இங்கே சில பேர் வந்து அல்லாவுடைய கண்ணியத்தை வந்து அல்லாவுடைய மேலாடையும் அல்லாவுடைய கீழாடையும் வந்து ஆட்டையை போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இது ஆட்டையை போட்டது செல்லும்னும் ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட், போலி புக்கு ரெடி பண்ணுவாங்க இல்லையா, போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி தருவாங்கள்ல, அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஈஸி போட்டு பார்த்து இந்த குரானில் வரக்கூடிய அந்த 4 வார்த்தைக்கு யார் தான் ஓனர் ஒரிஜினலு, இப்போ இந்த இதுக்கு வந்து யார் தான் ஓனரு அப்படிங்கிறது இன்ஷால்லா அதிலிருந்து நம்ம டாக்குமெண்ட்டை வந்து சரி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஈஸியாக அது புரிஞ்சிடும். இப்போ குரானில் பொறுத்த வரைக்கும் இந்த டிக்ஷனரி மீனிங் வந்து எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா 5 அர்த்தங்களிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது தாண்டி கூடுதலாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது இல்லாமல் புதுசாக சில டிக்ஷனரி டெஃபினேஷனும் அல்லாஹ் வந்து காமிச்சு கொடுக்குறாங்க. இதில் முதல் விஷயம் பராமரிப்பவன். அப்போது இந்த டிக்ஷனரி மீனிங் பார்த்தீங்கன்னா 12வது அத்தியாயத்தில் சூரா யூசுஃபில் 23வது வசனத்தில் வந்து இதில் வருது. அதில் வந்து யூசுப் நபி சொல்ல மாதிரி வருது, கால மஹாசல்லா இன்னஹு ரப்பி அஹசனு மஸ்வா, அல்லாஹ் என்னை காத்தருள்வானாக, நிச்சயமாக என் ரப்பு என் இடத்தை அழகாக வைத்திருக்கிறார், கண்ணியமாக வைத்திருக்கிறார், அநியாயம் செய்பவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற மாட்டார்கள். அப்போ அல்லாஹ் வந்து என்னை வந்து அழகாக பராமரிச்சுட்டு இருக்கிறான். இப்போ வந்து என்னை வந்து நிச்சயமாக அநியாயம் பண்ணுறவங்க, அது அந்த விபச்சாரத்துக்கு அந்த பெண் அழைக்கும் போது வந்து இவங்க அந்த வந்து பதிலாக வந்து இவங்க சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26வது அத்தியாயத்தில் 77லேருந்து 83 வரைக்கும் இது வந்து வழிகாட்டுபவன்கிற மீனிங்கில் குரானில் வந்து அல்லாஹ் வந்து அந்த ரப்புங்கிற அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்கிறான். நிச்சயமாக இவை எனக்கு விரோதிகளே, அகிலங்களின் இறைவனை தவிர அவனே காப்பவன். அப்போ இந்த இடத்துல என்ன வருதுன்னா இன்னஹும் அதுவுல்லி இல்லா ரப்புல் ஆலமீன். அப்போது என்ன சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் வந்து அவனே காப்பவன். அப்போ அந்த பின்னாடி அதுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க ரப்புன்னு சொல்லிட்டு. அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்க, அவனே என்னை படைத்தான், பின்னும் அவனே எனக்கு நேர்வழி காண்பிக்கிறான். அப்போ ரப்பு என்ன பண்ணுறான், நேர்வழி காட்டணும். அப்போ நேர்வழி எனக்கு அவன் காட்டுறான், அவனே எனக்கு உணவளிக்கிறான். அப்போ இது எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிடுச்சு, பராமரிப்புலேயும் வந்துச்சு. அவனே எனக்கு குடிக்கவும் தருகிறான், நான் நோயுற்ற காலத்தில் அவனே என்னை குணப்படுத்துகின்றான், மேலும் அவனே என்னை மரணிக்க செய்கின்றான், பிறகு அவனே என்னை உயிர்ப்பிப்பான். இது எல்லாமே ரப்பு பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ரப்புடைய அந்த சிஃபத்துகளில் வந்து இதெல்லாம் வந்து ஆட் ஆகுது. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நியாய தீர்ப்பு நாளன்று எனக்காக என் குற்றங்களை மன்னிப்பவன் அவனே என்று நான் ஆதரவு வைக்கின்றேன். அப்போது இதுவும் வந்து அல்ல ரப்புடைய அந்த சிஃபத்துக்குள்ளே வருது. இறைவனே நீ எனக்கு ஞானத்தை அளிப்பாயாக, ரப்பி ஹப்லி அப்படின்னு வருது, ஹுக்குமன் வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹின் அப்படின்னு வருது. அப்போ இந்த இடத்துலையும் ரப்புங்கிற அந்த வார்த்தைக்குள்ளேயே இந்த 2 பிராக்கெட்டுக்குள்ளே இவ்வளோ டெஃபினேஷன் வந்து கொண்டு வந்து அல்லாஹ் வந்து புரிய வைக்கிறான். ரப்புன்னா என்னெல்லாம் அடங்குவோம் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அருள் புரிவது, சிரமம் நீக்குவது, ப்ளஸ்ஸு ரெண்டுமே உள்ளடக்கியது. மேலும் எந்த நியாமத் உங்களிடம் இருந்தாலும் அது அல்லாஹ்விடமிருந்து உள்ளதே ஆகும். பின்னர் ஏதாவது ஒரு துன்பம் உங்களை தொட்டுவிட்டால் அதை நீக்குமாறு நீங்கள் முறையிடுகின்றீர்கள். அப்போ நீங்கள் முறையிடுறீங்க, பின்னர் அவன் உங்களிடம் இருந்து அத்துன்பத்தை நீக்கிவிட்டால் உடனே உங்களில் ஒரு பிரிவினர் தம் ரப்புக்கு இணை வைக்கின்றனர். அப்போ துன்பத்தை நீக்கிறவன் யார்? ரப்பு. நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நீங்கள் கேட்குறீங்க, அப்படி நீக்கிட்டால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் இணை வைக்கிறீங்கிறேன். அப்போ இந்த இடத்துல அருள் புரிகிறதும் சிரமங்களை நீக்குவதும் ரப்புடைய வேலை அப்படிங்கிறத அல்லாஹ் வந்து இந்த இடத்துல புரிய வைக்கிறான். இது 16வது அத்தியாயத்தில் 54வது வசனம். அதே மாதிரி பொறுப்பேற்பவன், வக்கீல் அப்படிங்கிற அந்த மீனிங் அதில் அல்லாஹ் சொல்கிறான் 73வது அத்தியாயம் 9வது வசனம், ரப்புல் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்குகளுக்கும் மேற்கு, அவன் கிழக்கு மேற்கு திசைகளின் அதிபதி ஆவான், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, எனவே
அவனையே உமக்கு பொறுப்பேற்பவனாக ஆக்கி கொள்வீராக. அப்போ ரப்புல் மஷ்ரிக் மக்ரிப் யாரோ அவனை வந்து பொறுப்பாளனாக ஆக்கிக்கோ. அப்போ பொறுப்பாளர் அப்படின்னா எந்தெந்த விஷயத்தில் பொறுப்பாளராக ஆக்குவது அப்படிங்கிற அது ஒரு பட்டியல். அதெல்லாம் போட்டோம்னா குரானில் டீட்டெயிலாக என்ன ஆயிரும், இதில் கிளியர் ஆயிரும். அப்போ இன்னொரு மீனிங் வந்து இதே மீனிங் இதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மீனிங்லையும் குரான் வார்த்தை அந்த பயன்படுத்துது. இது வந்து பார்த்திங்கன்னா திரும்பும் இடத்துக்கு சொந்தக்காரன். அதாவது தாய் வீட்டிலேருந்து கருவாப்சிம்பாங்களே அந்த மாதிரி மறுபடியும் ரிட்டன் ஆகுறது நீங்கள் எங்கிட்ட தான் ரிட்டன் ஆகணும் அப்படிங்கிற அந்த மீனிங்கில் வந்து பயன்படுத்தப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா 11:34 ஹுவ ரப்புக்கும் வ இலைஹி துர்ஜவுன். அவன்தான் உங்கள் ரப்பு, அவன் பக்கமே நீங்கள் திரும்ப கொண்டு செல்லப்படுவீர்கள். ஏதோ விசாரணை வந்து உங்கள் ஜமாத்து ஆஃபீஸ்களுக்கோ இல்லை உங்கள் மதரசாலையோ வச்சு நடக்காது. இன்றைக்கி வேணால் நீங்கள் சொர்க்கத்துக்கான டிக்கெட்டும் வந்து அடித்து பிரிண்ட் பண்ணி பிளாக்ல விற்றுட்டுருக்கலாம். ஆனால் அது வந்து செல்லாது. அப்போ கவுண்டரில் கொடுக்கும்போது கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அதுதான் எல்லாம் சொல்கிறோம்ல, நீங்களும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் கற்பனை பண்ணுற மாதிரி மறுமையில் விசாரணை இருக்காது. அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். ஸோ அந்த மாதிரி இதை வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே அல்லாஹ் சொல்கிறான் அவங்ககிட்ட தான் நீங்கள் திரும்ப வரணும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் வச்சு அல்லாஹ் வந்து நம்மளை மிரட்டுறான். அந்த ரப்புங்கிறதுக்கு என்னெல்லாம் மீனிங்கில் வருது, என்கிட்ட தான் நீங்கள் நிற்க போகிறீங்க, ஞாபகம் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இதே வந்து அல்லாஹ் இன்னொரு மீனிங்லேயும் வந்து பயன்படுத்தப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ப்பவன், ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணுறான். இதில் அல்லாஹ் சொல்கிறான் பூமியில் வாழும் எல்லா பிராணிகளும் தன் இரு சிறகுகளின் துணை கொண்டு பறந்து செல்லும் எல்லா பறவைகளும் உங்களை போன்ற உயிரினங்களாகவே இருக்கின்றன. நாம் அவர்களை பற்றி பதிவு செய்வதில் யாதொரு குறையையும் வைக்கவில்லை. பிறகு இவர்கள் அனைவரும் தம் ரப்பிடம் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். அப்போ இந்த இடத்துலையும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், வந்து அந்த சேர்றது அதில் வந்து கொஞ்சம் சிந்துதல் சிதறுதல்லாம் இருக்காது. ஹோல்சேலாக வந்து எல்லாரும் இங்கே தான் அசம்பிள் ஆகி ஆகணும் அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான். அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா 36 யாசின் சூறாவில் வந்து பார்த்திங்கன்னா 51வது வசனத்துலேயும் இது சொல்லப்படுது. பிறகு ஒரு சங்கு ஊதப்படும், அப்பொழுது உடனே அவர்கள் தமது அடக்க ஸ்தலத்தில் இருந்து தம் ரப்பை நோக்கி விரைந்து வருவார்கள். அப்போ இந்த இடத்துல அசம்பிள் ஆகிற அந்த மீனிங்கில் வந்து ரப்புங்கிறது இன்னும் பயன்படுத்தப்படுது. இதே 9வது அத்தியாயத்தில் 31வது வசனத்தில் மேலானவன் அதிகாரம் மிக்கவன் அப்படிங்கிற அந்த மீனிங்கில் வந்து அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அவர்கள் அல்லாவை விடுத்து மார்க்க மேதைகளையும் துறவிகளையும் தங்கள் ரப்புகளாக ஆக்கி கொண்டார்கள். மேலும் மரியமின் குமாரர் மசீகையும் இவ்வாறு ஆக்கி கொண்டார்கள். உண்மையாதெனில் ஒரே இறைவனை தவிர வேறு எவருக்கும் அடிபணிய அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டதில்லை. வணக்கத்துக்குரிய இறைவன் அவனை அன்றி யாரும் இல்லை. அவர்கள் செய்யும் இணை வைப்பு செயல்களிலிருந்து அவன் தூய்மையானவன். இதுதான் வந்து ரொம்ப தெளிவாக இன்றைய நவீன காலத்துடைய இணை வைப்பு எது அப்படிங்கிறது படம் பிடிச்சு காட்டக்கூடிய ஒரு வசனம். அல்லாஹ்வுடைய இந்த ரபூபியத் இருக்கு இல்லையா, அல்லாஹ்வுடைய அந்த இறைத்தன்மையில் எந்த பகுதியும் என்ன ஆகக்கூடாது, அல்லாஹ்வுடன் கூட்டு வைக்கக்கூடாது. இப்போ இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, கூட்டு வைக்கல, அல்லாஹ்வை வெளியே அனுப்பிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய பாவம் இது பாருங்க. இதுதான் ஸ்ரீராமன் சொல்லுவார், இது வரலாற்றில் பார்க்காதது. அல்லாஹ் வெளியே டோட்டலாக ஓன் லிமிட் இது எங்கள் சபை, இதுக்குள்ளெல்லாம் வந்து அபுஜெயில் வச்சுருப்பான் தாருணத்வால. அங்கே என்னென்னா கொஞ்சம் ரூல்ஸ் அல்லாவது இருக்கும், கொஞ்சம் அபுஜெயில் இருக்கும். குறைஷிகளுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி சில ரூல்ஸ் இருக்கும். மினால தான் இருக்கணும், இது யார் ரூலு, அல்லாஹ் ரூலு. ஆனால் அரஃபால நாங்கள் தங்க மாட்டோம், இது யாரோடைய ரூலு, குறைஷி ரூலு. அப்போது எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 100% பியூரா. யார் அது கடவுள், யார் படைத்தவனு, இன்றைக்கி உலகம் வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுச்சு. இது முஸ்லீம் நாடுகளும் இதுதான் பண்ணியிருக்கு. யாரை வெளியே துரத்தியிருக்காங்க பாருங்கள், அல்லாவை. அப்போ இது எவ்வளோ பெரிய டேஞ்சரு, எவ்வளோ இது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் இஸ்லாமிய நாடுகள்னு சொல்லிட்டு அங்கே வந்து நடக்கக்கூடிய அந்த செக்யுலர், அதாவது மதச்சார்பற்ற ஒரு சித்தாந்தம் இருக்குது பாருங்கள், அது வந்து எவ்வளோ டேஞ்சரானது.
அது வந்து உலமாக்கள் வந்து எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி பிடிக்கிறாங்கங்கிற அந்த இது வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. இப்போ இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, தங்களுடைய மார்க்க மேதைகளையும் துறவிகளையும் ரப்புகளாக ஆக்கிக்கிட்டீங்க அப்படிங்க. அப்போ இதுக்கு வந்து மீனிங் வந்து அந்த காலத்தில் இருந்த ஒரு நபித்தோழரே வந்து கேட்குறார், அத்தீப்னு ஹாத்திம். அவங்க வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி ஈசா நபியை வணங்குறதா சொல்கிறீங்க, ரைட்டு, அது வந்து எங்களுக்கு புரியுது. ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் வந்து மார்க்க துறவிகளையும் மார்க்க மேதைகளையும் துறவிகளையும் நாங்கள் ரப்புகளாக ஆக்கிட்டோம் அப்படின்னா இது எப்படி அப்படின்னு. அப்போ ரோமில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு, என்ன அப்படின்னா சர்ச்சுக்குன்னு ஒரு கவுன்சில் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பொலிட்டிக்கல் ஒரு கவுன்சில் இருக்கும், அது மன்னருக்கு கீழே மந்திரி சபை இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கவுன்சில் இருக்கும், இவங்களும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அப்போ இந்த கொலிஜியம் வந்து ஒரு முடிவு எடுக்கும். அது முடிவு எடுத்துருச்சு அப்படின்னா மன்னர் உத்தரவு போட்டால் எந்த அளவுக்கு செல்லுபடி ஆகுமோ அந்த அளவுக்கு செல்லுபடி இதுலேயும் ஆகும். அப்போ இந்த நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சயின்ஸுக்கு எதிரான நிறைய உத்தரவுகள், அதாவது அவங்களுக்கு புரியாததெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, அது தடை செஞ்சாங்க. அந்த கலீலியோ வந்து அவங்களெல்லாம் எரித்தது, இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது இது வந்து மனித வளர்ச்சிக்கு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து சர்ச்சு தனி ஸ்டேட் தனியாக மாறணும் அப்படின்னு சொல்லி ஒரு அடிப்படையை கொண்டு வராங்க. அப்போது ஏன்னா இப்போ நாம் இருக்கிற காலத்தில் அந்த ஸ்டேட்டஸ் இல்லை, அதனால் நமக்கு அது புரியாது. இதே நம்ம ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த ஆயத்துக்கு விளக்கமே தேவையில்லை. அங்கே போனால் அதான் நடந்துகிட்ருக்கும். அங்கே ரோம்லோடைய அந்த வெள்ளையர்களுடைய ஆட்சியே எப்படி நடந்துகிட்ருக்கும் அப்படின்னா, மதகுருமார்களுக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்கும். எப்படி வந்து இங்கே 2 சபைகள் இருக்குல்ல, கூட்டாட்சி முறை, மாநில ஆட்சி மத்திய ஆட்சின்னு, அது மாதிரி துறைகள் வந்து இவங்க கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சுக்குவாங்க. சில விஷயங்கள் இவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க, அதுக்கு மாற்றமாக நடக்கிறது தடுக்கப்பட்டது, இது நீங்கள் செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு. இப்போ இதே வந்து அல்லாஹ் வந்து 3ஆவது அத்தியாயத்தில் 64 இவங்க யார், அதே கிறிஸ்தவர்கள் தான் நேரில் வராங்க ரசூல்லாட்ட. நஜ்ரானுடைய அந்த கிறிஸ்தவர்கள் நேரில் வந்து ரசூல்லாட்ட பேசுகிறாங்க. ரசூல்லா எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறாங்க. ஈசா நபி காலத்தில் என்ன நடந்துச்சு, மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி குழந்தை பிறந்துச்சு, அது எப்படி வந்து இவங்க வந்து வழி தவறி போனாங்க, எந்தெந்த இடத்துல இவங்க சருகுனாங்க, எல்லாத்தையும் அல்லாஹ் வந்து கிறிஸ்டல் கிளியராக பிரித்து காமிச்சிட்டு ஃபைனல் கன்க்ளூஷனை இந்த வசனத்தை காட்டுறான். என்ன சொல்கிறாங்க கடைசியாக, சரி விடு, இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இதுங்கிறீங்க அதுங்கிறீங்க, இங்கே வேதங்கிறீங்க உங்கள் வேதங்கிறீங்க, உங்கள் வேதத்துலையும் எங்கள் வேதத்துலையும் காமனாக இருக்கிற ஒரு ஆஃபரை கூப்பிட்றோம், வரீங்களா? ஒரே வார்த்தை, மற்றது எல்லாத்தையும் விட்டுருங்க, ஒரு அக்ரிமெண்ட், ஒரே ஒரு கண்டிஷன். எவ்வளோ சமரசம் பண்ணுறாங்க பாரு. ரசூலா என்ன சொல்கிறாங்க, இது ஒன்றை தவிர மற்றதெல்லாம் சமரசம் நான் பண்ணுறேங்க. அல்லாஹ் சொல்கிற ஆஃபர் இது. ஆனால் இன்னைக்கு நம்ம இதைத்தான் ஃப்ரீயாக தூக்கி கொடுத்துருக்கோம். உயிரே போனாலும் ரசூலா தரமாட்டேன்னு சொன்ன ஒரு கண்டிஷனை, நிபந்தனையை ஃப்ரீ ஆஃப் த காஸ்ட்டில் நாம் வந்து இன்றைக்கி கொடுத்துட்டு அதை பற்றி சொரணையே இல்லாமல் அதை எதிர்த்து அதை வந்து நினைவூட்டக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை யாராவது பண்ணால் அதுக்கு எதிராக வந்து ப்ராபகண்டா பண்ணி என்ன அந்த பிரச்சாரத்தை வந்து முடக்கி போட்டு இந்த கடந்த 100-150 வருட கால வரலாறுல இதுதான் நடக்குது. அப்போ அந்த கண்டிஷன் வந்து இதில் என்ன இருக்குது பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீர் கூறும் வேதம் அருளப்பட்டவர்களே, எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள பொதுவான ஒரு விஷயத்தின் பக்கம் பாருங்கள். காமன் அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுக்கலாம். இது இன்றைக்கும் இந்த காமன் அக்ரிமெண்ட்டு எல்லாம் கூப்பிட்றோம். இப்போ நீங்கள் வந்து கிறிஸ்தவர்களும் ஒரு வருங்காலத்தில் வந்து உம்மத்து ரெண்டும் மெர்ஜ் ஆகும் அப்படின்னு. அப்போ என்ன ஆகும், ஈசா நபி வர்ற வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சில ஒரு கண்டிஷன் பேஸில் தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு டேர்ம்ஸில் வந்து எல்லாரும் ஒன்றுபட முடியும், எல்லா ஜமாத்தும் ஒன்றுபட முடியும், எல்லா வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் ஒன்றுபட முடியும். அதில் என்ன அந்த விஷயத்தின் பக்கம் வாருங்கள் அப்படின்னா, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் நாம் அடிபணிய மாட்டோம், அவனோடு எதனையும் எவரையும் நாம் இணை வைக்க மாட்டோம், மேலும் நம்மில் எவரும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் ரப்பாக ஆக்கி கொள்ளக்கூடாது. வலா யத்தகிசு பாசுனா பாசன் அர்பாபன் மின்தூனில்லா, ரப்புகளாக நான் ஒன்னே ரப்பாக்க மாட்டேன், நீ என்னை ரப்பாக்க கூடாதுங்கிற. அப்போ இந்த ரப்பாக்கிறதுக்கு என்ன மீனிங்னு ரசூலா
ரசூலா என்ன மீனிங்கில் பயன்படுத்தினாங்க? நாங்கள் எங்கே கிறிஸ்தவர்கள் என்ன ஈஸியாக கேட்பாங்க, நாங்கள் எங்கெங்கே உங்களை ரப்புன்னு சொன்னோம், எங்களை ரப்பா ஏற்றுக்குங்கன்னு நாங்கள் சொன்னோமா? எங்களை பார்த்து எல்லாம் வந்து ஒரு அபாண்டத்தை சொல்கிறானே, நாங்கள் இறைவன்கள்னு நாங்கள் கிளைம் பண்ணவே இல்லைங்களே, நாங்கள் ரப்புன்னு நாங்கள் கிளைமே பண்ணல, நாங்கள் கிளைம் பண்ணாததுக்கு வரீங்க, அதுவும் முடியாதுன்னு போயிட்டாங்க. இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கவும் இல்லை, அது வேற விஷயம், முடியாதுன்னு போயிட்டாங்க. அப்போ இந்த அக்ரிமெண்ட் என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம குரானில் இருக்குது, ஆனால் நம்ம குரானை வச்சு விசாரிக்கப்பட மாட்டோம். ஒரிஜினல் கடவுள் யார் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம விசாரிக்கப்படுவோம். அந்த ஒரிஜினல் கடவுள் வந்து எங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக பர்த்லேயே கிடைச்ச ஃப்ரீ கடவுள் தான். அது ஃப்ரீ ஆஃப் த பேக்கேஜில் எங்களுக்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் இதில் ஒரு பேக்கேஜ் இருக்குது பாருங்கள், இதில் வந்து இந்த பிரசவத்துக்குன்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. பார்த்தோம் போனால் 60 ரூபா, 60,000 70,000 அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. நார்மல் டெலிவரிக்கு ஒரு பேக்கேஜ், ஆப்ரேஷனுக்கு ஒரு பேக்கேஜ், அதுலேயே வருது இதுவும். ஏன்னா போட்டு கொடுத்துட்றான்ல முஸ்லீம்ன்ட்டு. ஆண் இந்த மாதிரி பிறந்திருக்கான், 3 கிலோ, இத்தனை மணி, இவனுடைய ரிலீஜன் முஸ்லீமு, முடிஞ்சிருச்சு. ஃப்ரீ ஆஃப் த காஸ்ட்டில் இப்போ அந்த பேக்கேஜில் இன்க்ளூடடு, ஆஸ்பத்திரியே கொடுத்துருது நமக்கு. இவன் வந்து செத்தானா இவனுக்கு ஒயிட் ட்ரெஸ் போட்டு இவனை குளிப்பாட்டி பள்ளிவாசல் கூப்பிட்டு போகணும், இவனை வந்து கொண்டு போய் சுடுகாட்டில் எரிக்கணும், இவனை கொண்டு போய் சர்ச்சில் வச்சு இதை வந்து அவனுடைய இந்த விவகாரங்களை முடிக்கணும்னு இவங்களே கொடுத்துட்றாங்க இப்போ. அப்போ ஃப்ரீயாக கிடைச்ச ஒரு நமக்கு நம்முடைய அந்த இஸ்லாத்துக்கு குரானை வச்சு நம்மளை எல்லாம் கம்பேர் பண்ண மாட்டான். ரசூல்லாவுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து நிப்பாட்டி மறுமையில் ஏன் நீங்கள் இந்த நபி மாதிரி வாழலை, ஏன் நீங்கள் குரானை ஆழ்ந்து சிந்திக்கலை, ஏன் இந்த வசனங்களை வந்து நீங்கள் யோசித்து பார்க்கல, அது வரும்ல குரானில் இன்னொரு இடத்துல, இந்த நான் யோசிச்சிருந்தா சிந்திச்சிருந்தா இது மாதிரி நான் இந்த இடத்துல நரகத்தில் இருந்திருக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அப்போது இது எல்லாமே தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுது? அப்போ அந்த ரப்புங்கிற அந்த வார்த்தை அது எதை நோக்கி அதை மீன் பண்ணுது அப்படின்னா, அதிகாரம், யாருடைய உத்தரவுகள் வந்து மீறப்படக்கூடாது. அந்த இறையாண்மைங்கிறது என்ன? ஃபைனல் அத்தாரிட்டியார். அப்போ அந்த மீறப்படாத அந்த கட்டளைகளுக்கு சொந்தக்காரர்கள் யாரோ அவர்கள் எல்லாம் ரப்புகள் தான். அப்போ இதிலிருந்து கிளியர் கட்டாக நாம் புரிஞ்சிக்க முடியும், சமூக வாழ்வில் எந்த பிரின்சிபலை நாம் ஃபாலோ பண்ணுறோம். இன்றைக்கி வந்து நம்முடைய அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அது வந்து எந்த பிரின்சிபல் படி அமைக்கப்படுதோ இவர்கள் தான் நமக்கு இறைவன்கள். அது நம்ம இறைவன் சொன்னாலும் சரி, அவங்களுக்கு வேறு பேர் கொடுத்துட்டாலும் சரி, சாராயத்துக்கு எந்த பேர் கொடுத்தாலும் அது ஹராம் தான். அதுக்கு வந்து நீங்கள் ஜம்சம்னு கூட பேர் வைங்க, அது நீங்கள் கங்கைன்னு கூட பேர் வைங்க, என்ன வேணாலும் நீங்கள் பேர் வச்சுக்கிங்க, அது வந்து ஹலால் வந்து ஆயிராது. இப்போ இந்த விஷயத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனிங்லேயே இப்போது எஜமானங்கிற அந்த மீனிங்கில் வந்து குரான் வந்து பயன்படுத்துது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசுப் நபியுடைய அந்த 12வது அத்தியாயத்திலே 42வது வசனம், பிறகு அவ்விருவரில் எவரை குறித்து நிச்சயமாக அவர் விடுதலையாகி விடுவார் என்று யூசுப் கருதினாரோ அவரிடம், உன்னுடைய எஜமானனாகிய எகிப்தின் அரசனிடம் என்னை பற்றி எடுத்து கூற வேண்டும் என்றார். ஆனால் தன் எஜமானனிடம் யூசுஃபை நினைவுபடுத்த விடாமல் அவரை ஷைத்தான் மறதியில் ஆழ்த்திவிட்டான். யூசுப் மேலும் சில ஆண்டுகள் சிறையிலேயே கிடந்தார். அப்போ இந்த இடத்துல உன்னுடைய எஜமானன்கிற நம்முடைய எஜமானன்ட்டு யூசுப் நபி ஜாயின் பண்ணி பேசலை, உனக்கு மன்னர் எஜமானன் அப்படிங்கிற மாதிரி இங்கே தனியாக வந்து அவரை மட்டுமே அந்த சிறையில் இருந்த அந்த தன்னுடைய தோழரை மட்டுமே வச்சு அதில் பேசுகிறார். அடுத்த 50வது வசனத்தில் அதில் வந்து அவர் சொல்கிறார், யூசுப் நபி சொல்கிறார், அரசர் அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றார். அரசனின் தூதுவர் வந்தபோது யூசுப் அவரிடம் கூறினார், நீர் ரப்பிடம் திரும்பி சென்று தம் கைகளை அறுத்து கொண்ட பெண்களின் நிலை என்னவாயிற்று என்று கேட்டு வரும். நீ போய் உன் ரப்புக்கிட்ட போய் கேளு என்னன்ட்டு, இந்த கை அறுத்துக்கிட்டாங்கல்ல இவங்க நிலைமை என்ன ஆச்சுன்ட்டு. இப்போ ரப்பு யாருங்க, அல்லாட்ட போய் கேட்டுவாங்கன்றாரா? இப்போ இவர் மலக்கா? இப்போ சரி கேட்டான்னா இப்படி கூட விளக்கம் கொடுத்தது ஆச்சரியமாக இருக்கும். ஆமாங்க, ஜெயிலில் மலக்கு வந்திருப்பாங்க, வந்து அல்லாட்ட விசாரித்து சொல்ல என்ன, அரசருடைய தூதர் தான் இவர், வந்தவர் தூதுவர் என்ன, மலக்கு ஜிப்ரீல் இல்லை. அவர் சொல்கிறார், உன் ரப்புகிட்ட போய் இந்த கையை அறுத்துக்கிட்டாங்களே பெண்கள் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்து சொல்லுங்கள்,
அப்படிங்கிற சொல்லிட்டு, என்னுடைய ரப்பு அப்பெண்களின் சூழ்ச்சியை நன்கு அறிந்தவன். இப்போ ஏன் ரப்பு வேற, உன் ரப்பு வேற அப்படிங்கிறது இந்த இடத்துல கிளியர் கட்டாக வந்து இதில் பிரித்து காட்டுறாங்க. இது இப்போ இதில் வந்து கிளியர் கட்டாக ரப்புக்கு மீனிங் தெரியுதா? யாரை பார்த்து சூரா யூசுஃபில் மற்ற சூறா கூட சரி எனக்கு வந்து ஒரு இடத்துல சொல்லுது பிட்டு பிட்டாக இருக்குது, லிங்க் பண்ணி டாட்ஸ் வந்து எனக்கு கனெக்ட் பண்ண தெரிலங்களாம். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாவல் மாதிரி, ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். எளிமையாக குழந்தை கூட பார்த்தீங்கன்னா, இந்த கொஞ்சோண்டு நாலேஜ் இருக்கிற குழந்தை கூட உட்கார வச்சு யூசுஃப் சூறா படிச்சிங்கன்னா அது ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் அது வந்து ஃபுல் சீக்வன்ஸாக இருக்கும். கிட்டத்தட்ட 100 வசனங்களுக்கு மேலே யூசுஃப் நபியை பற்றி சீக்வன்ஸாக வந்துடும். அப்போ இந்த இடத்துல ரப்புன்னு ஒன்று போய் உன் ரப்புகிட்ட கேளு அப்படின்னா, இப்போ இந்த ரப்புங்கிறது இறைவனுங்கிற மீனிங்காக இருந்தால், இவங்க நம்ம இன்னைக்கு விளங்கி வச்சிருக்கிற இறைவனுங்கிற மீனிங்காக இருந்தால், அந்த ரப்புகிட்ட போய் உதவி தேட சொன்னாரா? வேற ரப்புகள்கிட்ட போய் நபி வந்து உதவி தேட சொன்னாரா? இவங்களை பற்றி போய் சிலைகள்கிட்ட போய் கேட்டுவாங்க, இந்த அறுத்துக்கிட்ட பெண்கள் அவங்களுடைய நிலைமை என்னன்னு, இப்படியா வரும் மீனிங்கு? அப்போ இது ரப்பு என்ன மீனிங்கில் யூசுஃப் நபி பயன்படுத்துகிறாரு புரியுதா இல்லையா? அதை குரான் இங்கே பயன்படுத்திருச்சு இல்லையா? அப்போது அதை வச்சு நமக்கும் இப்படி ரப்புங்கிற நம்ம யாரையும் ரப்பாக ஆக்கக்கூடாது அப்படிங்கிறது இதிலிருந்து நமக்கு புரியுதா இல்லையா? எளிமையாக புரியக்கூடிய விஷயம். இந்த ரப்புக்கு டெஃபினேஷன் என்னன்னு கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நமக்கு ஒரே ரப்பு தான், அவ்வளோதான். அப்போது குரானியா இவங்களை பார்த்து ரப்பு ரப்புங்குது? அது ஒன்று இருக்குல்ல, இவங்க தான் இல்லைங்கிறான். அந்த இடத்துல நபி தோழரும் கேட்குறாரு, நாங்கள் எங்கேங்க கிறிஸ்தவ எங்கள் பாதிரியார்களை எங்கே போய் நாங்கள் ரப்புனோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இப்போ இதுவும் வந்து சொல்லலாம் இல்லையா, எங்கே போய் அவங்க அந்த மன்னர் ரப்புன்னு சொன்னார் அப்படின்ட்டு. அப்போ இதில் எளிமையாக குரானை புரிகிற ஆர்வம் இருக்கிற யாருக்கும் ஈஸியாக புரிஞ்சிடும். தங்களுடைய லாபங்கள் வந்து கண்ணுக்கு முன்னாடி அந்த திரையில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து குரான் வந்து அதை தாண்டி அந்த திரையை கிழிச்சிட்டுலாம் உள்ளே வராது. இப்போது இன்னும் சில மீனிங்கில் பார்த்தீங்கன்னா, முதலாளி ஓனர் அப்படிங்கிற இந்த இடத்துல அல்லாஹ் வந்து பயன்படுத்துகிறான். தூய்மையானவன் இறைவன், கண்ணியத்திற்கு சொந்தக்காரன், இவர்கள் புனைந்து கொண்டிருக்கும் அனைத்தையும் விட்டு அவன் தூய்மையானவன். சுபஹான ரப்புக்க ரப்புல் இஸ்ஸத்தி அம்மா யுசிஃபூன். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் சொந்தக்காரன், இந்த இடத்துல கண்ணியத்துக்கு சொந்தக்காரன், ஓனரு நான் தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் 37வது அத்தியாயத்தில் 180 வசனத்தில் சொல்கிறான். அதே மாதிரி காபாவுடைய இறைவன் அப்படிங்கிற பல்யா புது ரப்ப ஹாசல் பைத். அப்போது அந்த வீட்டுடைய அதிபதி அப்படி முதலாளி அப்படிங்கிற அந்த மீனிங்கில் 106வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், 7 வானங்களின் உரிமையாளனும் மகத்துவம் மிக்க அர்ஷின் உரிமையாளனும் யார் என்று இவர்களிடம் கேளுங்கள். இப்போ 23வது அத்தியாயத்தில் 86வது வசனத்தில் இப்போ இதில் வந்து முஜாஹிதீன் ரஷீன் இதை தான் சொல்கிறார், வானம் பூமியுடைய ரப்பு தான் அல்லாஹ், மற்றபடி இன்னைக்கு வந்து இந்த இந்த நிலப்பரப்புகள் இருக்கு பாருங்க, மூசா நபி அதாவது பனி இஸ்ராயல்கள் ஒரு பகுதியில் இருந்தாங்க, அவங்கள ஃபிரௌன் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ அந்த பகுதியுடைய வந்து நிர்வாகம், அந்த பகுதியுடைய நிர்வாகம்லாம் அல்லாஹ் வந்து கிளைம் பண்ணவே இல்லை. அதாவது அது வந்து அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு உட்படாத பகுதி. எது? எகிப்து எல்லாம் வந்து அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் லிமிட்டு. அதான் சொல்லுவாங்க, இப்போ இந்த எங்கேயாவது இந்த ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் இது எங்கள் லிமிட்டுக்கு வராது, இது உங்கள் லிமிட்டுக்கு வராது, நீங்கள் அங்கே போங்க, இந்த இடத்துக்கு போங்க. பொதுவாக முக்கால்வாசி பேருக்கு நமக்கு தெரியாது, நம்ம எந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனும் தெரியாது, எந்த ஏரியா போஸ்ட் ஆஃபீஸும் வரும்னு தெரியாது. யாராவது திடீர்னு கேட்டாங்கன்னா தடுமாறுவோம், போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு. பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் சொல்லுவோம், ஆனால் அது நமக்கு இருக்காது, வேறு ஏரியாவுக்கு இருக்கும். என்ன, நமக்கு வந்து பக்கத்தில் இருக்கிறது வேறையே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்போ அவர் சொல்கிறாரு, மீன் பண்ணுறாரு இதெல்லாம் வச்சு. அப்போ ரப்புல் அர்ஷுன்னு இருக்குது, அப்போ இது தான் மீனிங் அதுக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்து தேவையில்லாமல் அல்லாஹ்வை கொண்டு வந்து இங்கே வந்து பூமிக்குள்ளே புகுத்துறாங்க அப்படிங்கிறான். அப்போ பூமிக்கு வந்து அல்லாஹ் வந்து அதிபதி கிடையாதுங்கிறேன். என்ன ஒரு அருமையான விளக்கம். இதுதான் வந்து அவங்க மதரசா கல்வின்னு சொல்லி கற்றுட்டாங்க. இப்போ இது என்ன போய் சொல்கிறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்போ இதில் வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹ் 21வது அத்தியாயத்தில் 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வானத்திலும் பூமியிலும் அல்லாஹ் ஒருவனை தவிர மற்ற ரப்புகள் இருந்திருந்தால் அவ்விரண்டின் ஒழுங்கமைப்பும் சீர்குலைந்து போயிருக்கும். எனவே அவர்களின்
பொய்யான வர்ணனையிலிருந்து அர்ஷுக்கு உரியவனான அல்லாஹ் மிக புனிதமானவன். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த நிர்வாகம் மட்டும் நாம் பண்ணாமல் வேற யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா சீர்கேடு ஆயிருக்கும். இன்னைக்கு இங்கே பூமியில் என்ன சீர்கேடு, இந்த பூமியுடைய சீர்கேடு ஒழுங்கமைப்பு ஏன் கெட்டது? அல்லாஹ் ரப் இல்லைங்க. இங்கே வந்து யாருடைய பிரின்சிபல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணப்படுது? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேற்கத்திய அந்த ரோமர்களுடைய அந்த வேல்யூஸ் இருக்குது பாருங்கள், எக்கனாமிக்கல் வேல்யூஸு, பொலிட்டிக்கல் வேல்யூஸு, சோஷியல் தாட்ஸு, இது எல்லாமே மேற்கத்தியத்திலேருந்து நமக்கு வந்து புகட்டப்படுது. அதனால தான் அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, கடவுள்னு ஒன்றும் இல்லை, பாவம்னே ஒன்றும் இல்லை, விபச்சாரம்னே ஒன்றும் இல்லை, தப்புன்னே ஒன்றும் இல்லை. எந்த அளவுக்கு சகோதரர்கள் கூட வந்து விபச்சாரம் வந்து பண்ணலாம், அது தப்பு கிடையாது. சகோதர சகோதரிகள் கூட இதுக்கு எவ்வளோ கேடு கெட்ட ஒரு சிவிலைசேஷன் வந்து இவங்க பில்டு பண்ணி வச்சுருக்காங்க. இதோடைய மூலம் எங்கேருந்து வந்தது எல்லாம் அங்கேருந்து தான் வருது. அப்போது இந்த ஒழுங்கமைப்பு வந்து சீர்குலைந்து இன்னைக்கு வந்து ஃபசாது வந்து பூமியில் மிகப்பெரிய லெவலில் டாமினேட் ஆயிடுச்சு. 48 வகையான பாலினங்கள் இருக்கா மனிதர்கள், 2 தான் இப்போ ட்ரம்ப் சொன்னதுக்கப்புறம் ஒரு இஷ்யூ ஆச்சு. அதுலேயும் வந்து அவங்க ப்ளஸ்ன்னு போட்டு வச்சுருக்காங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, ஆண் பெண்ணு, இவங்க வந்து மீதி இன்னொரு 46 அப்புறம் ப்ளஸ் வச்சுருக்காங்க. இன்னும் ஆட் ஆகும், இன்னும் வந்து நாங்கள் ஆட் பண்ணுவோம். அப்போ அதில் வந்து எந்த அளவுக்கு அவங்க இது பண்ணிட்டு இன்றைக்கி வந்து ஒழுங்கமைப்பு குலைஞ்சி மனித குலம் வளர்ச்சியை நோக்கி போகிறத விட்டுட்டு வீழ்ச்சிக்கு போய் எல்லா பக்கமும் மனித தட்டுப்பாடு, ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து கிடையாது. அது இல்லாமல் ஒரு பக்கம் பொருளாதார ஏற்றத்தாழ்வு, ஃபசாது எடுத்துங்க, உலகம் பூரா எவ்வளோ பெரிய ஏற்றத்தாழ்வு. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா செல்வந்தர் ஆகிட்டே போட்டிருக்காரு. இப்போ துருவராத்தி ஒரு வீடியோ போட்டிருக்காரு, என்ன நடந்துட்டு இருக்குது இங்கே, எவ்வளோ சுமை இப்போ பட்ஜெட்டுடைய இதெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒழுங்கமைப்பு எப்படி சீர்கட்டுச்சு. இதாவது பரவாயில்ல இந்தியாவில், இன்னும் நம்ம அரபு நாடுகளில் போனால் இன்னும் கந்தரகோலம். இங்கேயாவது ஒரு கேள்வி கேட்க முடியுது, அக்கௌண்டபிலிட்டின்னு ஒன்று இருக்குது, செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்னு ஒன்று இருக்குது. என்ன அது ஒழுங்காக ஃபாலோ ஆகுது ஆகலை 2ஆம் பட்சம். அங்கே அதுவும் கிடையாது. நோ செக்கு நோ பேலன்ஸு, முழுமையான அதிகம். அதாவது அல்லாஹ் எப்படி அன்கண்டிஷ்னல், எப்படி அன்கண்டிஷ்னல் பதவி. இது வந்து இங்கே கூட இல்லை, எங்கேயுமே கிடையாது. இது ரஷ்யாலையும் கிடையாது. சர்வாதிகாரி கூட அன்கண்டிஷ்னல் முழுமையான அதிகாரங்கள் வந்து வழங்கப்படலை. கேள்வி கணக்கற்ற அதிகாரங்கள் யாருக்குமே வழங்கப்படலை. ஆனால் இஸ்லாத்தின் பெயரால் நம்ம என்ன சொல்கிறோம், இதுதான் சிறந்ததுங்க. இன்றைக்கும் வந்து பார்க்குற ஒரு டிவி டிபேட்டில் ஒருத்தன் இன்னொருத்தரை பார்த்து திட்டம் பயங்கர சுருன்னு கோவம் வந்துருச்சு. என்னான்னு சொல்லி திட்டினான்னா, மன்னராட்சி, அவங்க கட்சிக்குள்ள மன்னராட்சி இருக்குன்ட்டான். அவனுக்கு சுருன்னு கோவம். ஏன்டா அவங்கள பார்த்து நம்மளை பார்த்து அது திட்டினா திட்டு கிடையாது. ப்ரைடு மூமெண்ட்டு நமக்கு மன்னராட்சிங்கிறது. நம்மளை தவிர அவங்களுக்கு மற்றவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி மன்னராட்சி என்னாச்சு, கெட்ட வார்த்தை ஆகிப்போச்சு. அவங்க டிக்ஷனரியில் இப்போ அது பேட் வேர்ட்ஸில் இது வந்துடும். என்ன மன்னராட்சி நடக்குது இங்கே அப்படின்னா, அது பார்லிமெண்ட்லாம் பேசினா அவ்வளோதான். மன்னராட்சி அப்படின்னா இது என்ன இது பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து அவை குறிப்பிலேருந்து நீக்கி போட்டுருவாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், இது வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்கமைப்பு கொலாப்ஸ் ஆயிரும். என்ன என்னுடைய பிளானிங்கு, என்னுடைய ஆற்றல் என்ன, என்னுடைய எவ்வளோ கஷ்டமான வேலை, அது எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன். அதே மாதிரியான ஸ்ட்ரக்சர் அல்லாஹ்வுடைய அந்த வேல்யூஸின் அடிப்படையில் இங்கே உருவாக்கப்பட்ட, இந்த பூமியில் உருவாக்கப்பட்டால் அதே மாதிரி இருக்கும். கருப்பருக்கும் வெள்ளைக்கும் மோதல் இருக்காது. எப்படி சூரியனும் சந்திரனும் மோதிக்கலையோ, எப்படி வந்து மற்ற விண்கற்கள் மற்ற நட்சத்திரங்கள் ஒன்றோட ஒன்று மோதிக்கலையோ, ஏழை பணக்காரனோட மோத மாட்டான், பணக்காரன் ஏழையோட மோத மாட்டான், முதலாளி தொழிலாளியோட மோத மாட்டான், தொழிலாளி முதலாளியோட மோத மாட்டான், கணவனோட மனைவி மோத மாட்டான், மனைவியோட புருஷன் மோத மாட்டான், தாயோட பையன் மோத மாட்டான், பையனோட பெற்றோர் மோத மாட்டாங்க. என்ன பூமியில் அமைதியாக இருக்கும். அதுதான் ஹதீஸ்களில் வரும். அது சொல்லுவாங்க பாரு, பாம்பும் கீரியும் வந்து நண்பர்கள் ஆயிடுவாங்க, அந்த அளவுக்கு வந்து அமைதி நிலவும். மொத்த பூமி திருட்டு பயம் இருக்காது. என்ன அந்த எந்த பயமும் இல்லாத ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுரும். இந்த நிர்வாகம் சிறந்தது. அல்லாஹ் கேட்குறான், என்னுடைய நிர்வாகத்துக்கு நான் உங்களுக்கு சாம்பிளும் காமிச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் சரி அந்த நிர்வாகம் வேறு இந்த நிர்வாகம் வேறுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ரசூலையும் அனுப்பி அவரையும் வச்சு வெறும் ஹியூமனை வச்சே நான் பண்ணி காமிச்சிட்டேன். இது கூட என்ன சொல்லுங்க, மேக்னெட்டிக் பவர் இருக்குங்க, அது நாங்கள் எங்கெங்கே போகிறது,
அது வந்து இங்கே அது வேறு டெக்னாலஜிங்க. இது எங்கே ரியாலிட்டி, கிரவுண்ட் ரியாலிட்டி பேசுங்க அப்படின்னா, கிரவுண்ட் ரியாலிட்டி கிரவுண்ட்லேயே வச்சு என்ன அல்லாஹ் வந்து மனிதர்களை வச்சு, அதுவும் அந்த அவருக்கும் அடி வாங்கி ரத்தம்லாம் அவங்களும் காமிச்சாங்க. எனக்கும் ரத்தம் தான் வரும், என்ன எனக்கும் பசிக்கும், நானும் வந்து மயக்கம் போட்டுலாம் விழுந்திருக்கேன். எனக்கும் வந்து என் பொண்டாட்டி மேலே வந்து அவதூறு சொன்னால் எனக்கு 1 மாதம் மூட் அவுட் ஆகுது. என்ன எல்லா வீக்னஸ் எனக்கும் இருக்குது. அதே சமயம் என்னால் நீதியாகவும் நடக்க முடிஞ்சது. அதே மாதிரி நாங்கள் வந்து அப்படியே என்ன சொல்கிறது, தண்ணீரை பெற்றவர்கள் இல்லை, பஞ்சத்தில் அடிபட்டவங்க. இப்படிப்பட்ட பஞ்சத்தில் அடிபட்டவர்கள் கை வைக்காத ஒரு நிர்வாகம். இது அற்புதம், இது குர்ஆன் ஏற்படுத்திய அற்புதம். இந்த அற்புதத்தை கொண்டு போய் அவங்ககிட்ட அசல் அற்புதத்தை கொண்டு போய் காட்டாமல் நாங்கள் 1400 வருஷத்துக்கு முன்னாடி சந்திரன் பிளந்தது அப்படின்னா, சரி தெரிஞ்சு நீ என்னத்தை சாதிச்ச, தெரியாமல் நான் என்ன அவன் கேட்குறான், நான் தானே, இதனால் உனக்கு என்ன பெனிஃபிட், எனக்கு என்ன நஷ்டம் சொல். ஒன்றும் இல்லை, அப்போ போன்னு. அப்போ எதுக்கு, அப்போ குர்ஆன் தேவையில்லாத, அப்போ குர்ஆனை வச்சு நீங்கள் காமெடி பண்ணுறீங்க, எங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள்லாம் வந்து அட்வான்ஸாக இருக்கோம் அப்படின்ட்டு. இது மேட்ரு, இது மேட்ரு, இது யாருனாலையும் காட்ட முடியாது. இன்றைக்கி இவங்க என்ன சொல்கிறோம், இப்போ துருவராதி கூட என்ன சொல்கிறாரு, இந்த பொருளாதார சட்டங்கள் வந்து ஏன் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா கல்வி அறிவு இல்லை அப்படிங்கிறார். அவர் ஆய்வு பண்ணி அவருக்கு புரிகிற ஒரு விஷயத்த சொல்கிறார் துருவராதி. ஆனால் இங்கே மேட்ரு என்ன தெரியுமா, கல்வி எல்லாருக்கும் தெரியும். வந்து இந்த இண்டெக்ஸு அவர் போடுற புள்ளி விவரங்கள் அவங்களுக்கு தெரியாதா? நாட்டில் வந்து 30 வருஷம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து டேக்ஸே கட்டலையாம். 30 வருஷம் ஐடி கட்டாத, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு. இப்போ என்ன பண்ணி 25 கிலோ அரிசி வாங்கினீங்கன்னா டேக்ஸு, அதுக்கு மேலே வாங்கினீங்கன்னா இல்லை. எப்படி அந்த டேக்ஸு, அந்த ஸ்லாப் எப்படி வச்சுருக்கேன், 25 கிலோ வாங்கினா இருக்குது, அதுக்கு மேலே வாங்கினா இல்லை. இப்போ அதனால் சிப்பம் வந்து 26 கிலோ ஆக்கினாங்க சமீபத்தில், தெரியுமில்ல. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதனால தான் அவர் சொல்கிறார், அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெரிய பெரிய லெவலில் நீங்கள் வாங்கி கொண்டு போய் குடோனில் வச்சிங்க அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் கிடையாது, அது வந்து டேக்ஸ் ஃப்ரீ. அப்போது எவ்வளோ நீங்கள் பணக்காரராக இருக்கீங்களோ அவ்வளோ வரி சலுகை, எவ்வளோ நீங்கள் கீழே போகிறீங்களோ அவ்வளோ வரிகள். அப்போ அதில் வந்து அவங்க யார் வரி கட்டுறாங்க, எதில் ரன் ஆகுது இந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது, ஏன் இந்த நிலைமை அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு கல்வியெல்லாம் இருக்குது, யார் மேலே சுமத்தப்படுதுன்னு தெரியும். ஆனால் இவங்கள்ட்ட என்ன இல்லை அப்படின்னா, அதாவது எல்லாருக்கும் பொதுவானவன் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ரப்புடைய அந்த சிஃபத்து அது இல்லை. ஏன்னா இவங்க எல்லாருக்கும் பொதுவானவர்கள் கிடையாது. அதாவது சொல்கிறேன், வி ஆர் ஆல் ஈக்குவல் பட் மோர் அதாவது எல்லாரும் ஈக்குவல் தான், அதில் ஒரு லைன் மட்டும் இன்னொரு மோர் ஈக்குவல். நாங்கள் வந்து உங்களை விட ஒரு ஸ்டெப்பு ஹெட்லாம் இன்னொரு லைன் போட்டு வச்சுருக்கோம், அதில் அவங்க சமம். அதில் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முதலாளிகள், அரசியல்வாதிகள், அவங்கெல்லாம் சமம். அதுக்கப்புறம் ஒரு சஃப் இன்டர்வல் வந்துடும், 3ஆம் சஃப்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போது இது வந்து குர்ஆன் வந்து சொல்லக்கூடிய இந்த ரப்புங்களுடைய இந்த டெஃபினேஷனு, இந்த விஷயத்தில் தான் நபிமார்களுடைய பிரச்சாரமும் அவர்களை எதிர்த்த அந்த குற்றவாளிகளுடைய எதிர்ப்பும் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு தான். இந்த பூமியுடைய உத்தரவுகள், பூமியில் வந்து யாருடைய உத்தரவுகள் வந்து பின்பற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற இந்த விஷயம்தான் வந்து கான்ஃப்ளிக்டாகவே போயிருக்கு. இதை வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு நபிமார்கள் வாரியாக நம்ம பார்த்தோம்னா அழகாக வந்து நமக்கு வந்து புரிஞ்சிக்க முடியுது. முதல்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம். இப்போ இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரப்புடைய அந்த கான்ஃப்ளிக்ட் தான் வருது. அதில் சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்குறாங்க அந்த மக்கள்கிட்ட போய், உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது, அல்லாஹ்வின் மகத்துவத்தை நீங்கள் ஏன் உணராமல் இருக்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய மகத்துவம் எவ்வளோ மேலானவன், அந்த மேலாண்மையை ஏன் நீங்கள் வந்து உணர மறுக்கின்றீர்கள், உண்மையில் அவன் உங்களை பல நிலைகளில் இருந்து படைத்திருக்கான், ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அல்லாஹ் படைத்தான். அல்லாஹ் எவ்வாறு 7 வானங்களை அடுக்கடுக்காக படைத்துள்ளான் என்பதையும், அவற்றில் சந்திரனை ஒளியாகவும் சூரியனை விளக்காகவும் அமைத்துள்ளான் என்பதையும் நீங்கள் பார்க்கவில்லையா, மேலும் அல்லாஹ் உங்களை பூமியிலிருந்து வியக்கத்தக்க விதத்தில் முளைக்க செய்தான். பூமியிலிருந்து தான் அல்லாஹ் உங்களை வெளிப்படுத்தினான். 71 13 17 வசனம். அப்போ இந்த ஆர்குமெண்ட் அவங்க வைக்கும்போது அந்த சமுதாயம் இதை மறுக்கவே இல்லை. அப்போனா என்ன அர்த்தம், இது எல்லாமே அல்லான்னு. அப்போ அல்லான்னு ஏற்றுக்கிட்டாங்களா அவங்க? பிரச்சனை என்ன சொன்னாங்க, என்ன பிரச்சனைக்கு வந்தாங்க அவங்க?
7வது அத்தியாயத்தில் 59 வசனத்தில் இதே நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சனையை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, நிச்சயமாக நாம் நூஹை அவருடைய சமூகத்தாரிடம் அனுப்பினோம். அவர் கூறினார், என்னுடைய சமுதாயத்தவரே, அல்லாஹ்வுக்கு அடிபணியுங்கள், அவனை தவிர வேறு இறைவன் உங்களுக்கு இல்லை, மகத்தான ஒரு நாளின் வேதனை உங்கள் மீது வந்து விடுமோ என்று நான் அஞ்சுகின்றேன். இப்போ இந்த இடத்துல அல்லாவை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு அவர் சொல்லலை. புரியுதுங்களா? அல்லாவை அறிமுகம்லாம் படுத்தலை. அல்லாவுக்கு இணை வைக்காதீங்க, இங்கே அல்லாவுக்கு மட்டுமே நீங்கள் கட்டுப்படுங்க. இன்னும் கிளியரா அடுத்த இதுலேயே வந்து அல்லாஹ் இன்னும் கிளியர் இல்லையா? இன்னும் கன்ஃபியூஷன் தான் இருக்கா? அந்த மாடு என்னன்ட்டு, அது என்ன சைஸு, அது ஆம்பளையா பொம்பளையா, அது கலர் என்ன, அது என்ன உழுது இருக்கணுமா, ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். இதுதான்ப்பா மாடு அல்லாஹ் சொல்கிறான். நூஹ் கூறினார், என் அதிபதியை, இவர்கள் என் பேச்சை நிராகரித்து விட்டார்கள். நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் கான்ஃப்ளிக்ட். மேலும் இவர்கள் சில தலைவர்களை பின்பற்றியுள்ளார்கள், இவங்களுடைய லீடர்ஸை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இதுதான் கான்ஃப்ளிக்ட். அல்லாஹ் வானம் பூமியை படைச்சான், ஆமாம் பிரச்சனை இல்லை. மழையோ தர்றான், ஆமாம் பிரச்சனை இல்லை. உயிர் கொடுக்குறேன், உயிர் எடுக்கிறேன், எடுத்துகிட்டு போட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுலேயுமே பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பிரச்சனை? அந்த ஊரில் 2 சிஸ்டம் இருக்குது. சிலருக்கு ப்ரிவிலேஜஸ் இருக்குது, எல்லாருக்கும் சமமான உரிமைகள் அங்கே இல்லை. அப்போ இந்த கான்ஃப்ளிக்டில் வந்து இவர் என்ன சொல்கிறார், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், எனக்கு கட்டுப்படுங்கிறார். இவர் கட்டுப்படுறதுக்கு மீனிங் என்னன்னு அவங்களுக்கு புரியும். கட்டுப்பட்டால் என்ன அர்த்தம்? இன்னி வரைக்கும் வந்து இஸ்லாமை வந்து ஏன் அபூஜையினால் ஏற்றுக்கவே முடியலை? ஒரே நாளில் அவனுக்கு அடுத்த 2 மணி நேரத்தில் அவனுக்கு பிரச்சனை வரும். ஜமாத் தொழுகையில் பிலாலுக்கு பக்கத்தில் நிற்கணும். எப்படி முடியும் அவர்னால்? அந்த தாருன் நத்வாவுக்குள்ளே சப்ளை பண்ணுறதுக்கு வரும்போதே அவருக்கு அந்த மஹஷிக்கு வந்து என்ன சொல்லுவோம், கடைசியாக விடுதலை ஆகிட்டு வருவா. அப்படி வந்து உட்காரும்போது, என்னதான் நீ சுதந்திரமானவனாக இருந்தாலும் வெளியே போடாமல், அப்போ பிலால் வந்து முதல்ல சொல்லுவார், உனக்கு விடுதலை வேணும்னா இஸ்லாத்தை ஏற்றுக்குவோ, இங்கே வந்து சமத்துவம் வந்து கிடைக்காதுன்ட்டு. இவர் பெருமையாக வாசி வந்து போவார், ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு. போன உடனே என்ன நம்பர், வெளியே போ, எங்கள் கூட உட்காந்து பேசுகிற அளவுக்கு நீ ஆளாயிட்டியா அப்படின்னு. அப்போ வெளியே தள்ளுறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த தலைவர்களுக்கு தங்கள் செல்வங்களும் பிள்ளைகளும் அதிக நஷ்டத்தை தவிர வேறு எந்த பயனையும் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. அப்போ அங்கே மெஷர்மெண்ட் என்னவா இருந்திருக்கு அந்த காலத்தில்? யாருக்கு குழந்தைகள் அதிகமோ, யாரிடத்துல செல்வம் அதிகமோ அவங்க தான் அப்பர் கிளாஸு. அப்போ இது அவங்களுக்கு என்ன கொடுத்துச்சு? நஷ்டம். எப்படி நஷ்டம்? இது அவங்களுக்கு திமிரை கொடுக்க, அந்த திமிரு நூஹ் நபியுடைய பேச்சை கேட்க மறுக்க, அதற்கு காரணமே இந்த வால்யூம் ஆஃப் குழந்தைகளும் சைஸபிள் அந்த அவங்களுடைய அந்த கல்லாபெட்டியும். இந்த 2 நாளாக அவங்க திமிரில் இருந்தாங்க. நாங்கள் வந்து இதில் இருக்கோம், நீ வந்து எங்களை இது பண்ணுற. இவர்கள் பெரியதொரு சூழ்ச்சி வலையை விரித்து வைத்திருக்கின்றார்கள். என்ன சொல்கிறாரு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி என்ன சொல்கிறாங்க? இவர் வந்து சூழ்ச்சி வச்சிருக்கிறாரு. இத்தனை நாள் வந்து நாங்கள் வந்து இந்த கஷ்டப்பட்டு இந்த ஊரை வந்து டெவலப் பண்ணி, இதை வந்து விவசாய நிலத்தை பண்படுத்தி, இதெல்லாம் மீனிங் அதுக்கு. நாங்கள் வந்து டெவலப் பண்ணி, நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு குடோனை போட்டு, நீங்கள் நெல் கொண்டாந்து வச்சு ஒரு செட்டப் பண்ணி, இப்படிலாம் பண்ணி, நாங்கள் கொடுத்தா 50, நீங்கள் கொடுத்தா 10ன்னு நாங்கள் ஒரு நியாயமான ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கும் போது, எங்கள் ரூபா நோட்டுக்கு 50 ரூபா நோட்டு கொடுத்தா நீங்கள் ஒரு அவுன்ஸ் தங்கம் வந்துடும், உங்களுக்கு வந்து ஒரு 5000 ரூபா கொண்டு வந்தீங்கன்னா தான் ஒரு அவுன்ஸ் தங்கம் வந்துடும், ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர் நாங்கள் தான் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற அந்த கிளைம் பண்ணும்போது, அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க என்ன சொல்கிறாங்க? உங்களுடைய சூழ்ச்சி, ரொம்ப பெரிய சூழ்ச்சி நடக்குது. யார் தலைமையில்? நூஹுடைய தலைமையில். என்ன அது கிளைம் பண்ண பார்க்குறாரு, லீடர்ஷிப் கேட்குறாரு, கட்டுப்பட சொல்கிறாருப்பா. இவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும், டீல் பேசினாலும் ஒத்துக்க மாட்டார். ரசூலாட்ட பேசுகிறாங்கள, எங்களுக்கு ஒரு நாள் இவங்களுக்கு ஒரு நாள் வழிபாடு, எங்களை சமமாக மட்டும் நிறுத்தாதீங்க, மற்றது எது வேணாலும் நாங்கள் ஒத்துக்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க? எல்லாம் அதாவது போயிட்டு போகுதுப்பா, இந்த ப்ரிவிலேஜஸ் இல்லாமல் போகுதா, அதாவது இருந்துட்டு போகுது, ஆனால் எங்கள் சபை வேறு, இவங்க சபை வேறு, இதுக்காவது ஒத்துக்க சொல்லுங்கள். அதனால தான் ரசூலா அதுக்கு சஃப்புக்கு கொடுத்த முக்கியத்துவம் இருக்குது பாருங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாத்தில் வந்து அந்த ஏற்றத்தாழ்வு 100% டெமாலிஷ் ஆயிடுச்சு. ஏன்னா கண்ட்ரோலே பண்ண முடியும். எப்படி போட்டாலும் நீங்கள் சஃப்பில் இன்றைக்கி யாரையாவது வெளியே துரத்த முடியுமா? சஃப்பில் நீங்கள் வரக்கூடாது, நான் வரக்கூடாதுன்ட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அங்கே சொல்கிறாங்க, ப்ராபகண்டா பண்ணுறாங்க உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக.
இவர் பெரியதொரு சூழ்ச்சி வலையை விரித்து வச்சிருக்கிறாரு, உங்களுடைய கடவுள்களை விட்டு விடாதீர்கள். இவங்களை எங்கே அடித்தா இவங்களுக்கு வீக் வருமா, அந்த டைவர்ஷன், அந்த பாலிடிக்ஸ் இருக்கு பார்த்திங்க, எங்கே அங்கேருந்து டே ஒன். இப்போ கூட காலையில் அவர் பேசினார்ல, இவங்க மைண்ட் செட் வேறு, அவங்க மைண்ட் செட் வேறு, எல்லாம் கிடையாது. காமன் மேனுக்கு அவ்வளோதான் யோசிக்க தெரியும். இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்னென்ன சொல்கிறாரு, சம உரிமை இதெல்லாம் பேசுகிறாரு, புரியுதுங்களா? யாரும் யாரை விட உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லைங்க, அதுவும் பேசுகிறார். அது மட்டுமா பேசுகிறாரு, கூடவே இதுவும் பேசுகிறாரு. அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், இந்த நீங்கள் ஏற்படுத்திய அந்த போலி கடவுள்களும் தூக்கி எறியப்பட வேண்டியவை அப்படிங்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, அசல் பிரச்சனை தான். இவங்க என்ன சொல்கிறாங்க, அசல் பிரச்சனை இந்த தலைவர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், என் அதிபதியே, இவர்கள் என் பேச்சை நிராகரித்து விட்டார்கள், இவர்கள் சில தலைவர்களை பின்பற்றுகிறார். இவர் மெயின் பிரச்சனை இதுங்கிறார். இவங்க என்ன சொல்கிறாங்க, மெயின் பிரச்சனை இது என்ன. இவங்க என்னங்கிறாங்க, உங்களுடைய கல்ச்சரை பிடுங்க பார்க்குறாருங்க, நீங்கள் எவ்வளோ மேலான ஒரு இதில் இருக்கிறீங்க, போன திருவிழாவில் ஆடின ஆட்டம் இன்றைக்கும் என் கண்ணு முன்னாடி நிற்கிதுங்க. அப்படி அங்கே காப்பு கட்டிட்டா அந்த ஏரியாவில் அந்த ஊரே அப்படி இருக்கும். அதில் நாங்கள் தான் புலி, அதில் இருக்கும்ல கேட்டகரிஸ் இருக்கும். புலி வேஷம் போட்டு ஆடுறவன் அவன் மாற்ற முடியாது, அந்த ஃபேமிலியாக ஆடும். நம்ம தர்காலே அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த தர்கா நிர்வாகம் பண்ணுறவங்க தனி குரூப்பா, அவங்க வாழையடி வாழையாக ஒரே குடும்பத்தினர் அவங்க தான் அந்த 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 கர்ப்பகிரகத்துடைய சாவியெல்லாம் அவங்கள்ட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். முதல் மரியாதை அவங்களுக்கு தான். ஏஆர் ரஹ்மான்லாம் அவங்க தான் போய் ரிசீவ் பண்ணி அன்றைக்கி மட்டும் அவங்க வெளியே ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இங்கே ப்ராபகண்டா டக்குன்னு இவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களுடைய கடவுள்களை விட்டு விடாதீர்கள், இவர் பேசுகிற மற்ற ஆர்குமெண்ட்லாம் ஆஃப் பண்ணி விட்டு டோட்டலாக மக்களை கொண்டு போய் வேறு டைவர்ஷனில் விட்டு. இப்போ இன்றைக்கி நாம் என்ன சொன்னோம், இஸ்லாத்தை மனித உரிமைகள் இஸ்லாம் தான், ரசூலா தான் கற்றுக் கொடுத்தாங்க, எல்லாம் அரசியல் இந்த சிவிலைசேஷனே ரசூலா தான் ஏற்படுத்தினாங்க, இன்றைய ஜனநாயகத்துடைய கிரெடிட் எல்லாமே ரசூலாவுக்கு தான் போகணும். இல்லை இல்லை இல்லை, இவன் மூவாயிரம் மேலே வன்மம் பிடிச்சவன், இவன் சஹாபாக்களை மதிக்க தெரியாது, வத்து சுவாவை விட்டுறாதீங்கிற மாதிரி இவன் சூழ்ச்சி நடக்குது, உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி நடக்குது அப்படின்னா. இப்போ என்ன ஆகுது, இவர்கள்லேருந்து ஒரு அறிஞர் அல்லாஹ் இவங்களை பேசுறது இல்லையா? அப்போ ப்ராபகண்டா இதுதான். இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க பாருங்க, அவர்களிடம் அவர்களின் சகோதரர் நூஹ் இவ்வாறு கூறியதை நினைவு கூறுங்கள், நீங்கள் அஞ்சுவதில்லையா, பயப்படவே மாட்டீங்களா கேட்குறேன். நான் உங்களின் நம்பிக்கைக்குரிய தூதராகும். ஏன்னா கேரக்டரில் நீங்கள் ஏதோ குறை சொல்ல முடியுமா, எனக்கு உள்நோக்கம் இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா, நான் புது லீடராகி உங்களை அநியாயம் பண்ணிடுவேன்னு நீங்கள் சொல்ல முடியுமா, நான் ஷேரிங்கை அன்ஈக்குவலாக பிரிப்பேன்னு உங்களால் சொல்ல முடியுமா? எனவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், அல்லாஹ்வுக்கு பயப்படுங்கள், எனக்கு கீழ்ப்படியுங்கள். அந்த கீழ்ப்படிதல் எது, புது அவங்க வந்திருந்தால் தானே அடுத்த ரூல்ஸ் சொல்லுவாங்க. அதனால தான் எந்த நபியாக இருந்தாலும் என்ன பேசுவாங்க, அவங்க அரசியல் பேச மாட்டாங்க, ஒரு வார்த்தையை தான் பேசுவாங்க, எனக்கு கட்டுப்படுங்கம்பாங்க. ஓகேனா அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும், டக்கு டக்கு டக்குன்ட்டு. இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது, ஏன்னா மதியனால வந்துருச்சு, என்னெல்லாம் ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஷரியத்து கேட்டோம்னு வச்சுங்க, நம்மளோட டீட்டெயிலாக போட்டு நீங்கள் பேசுவீங்க. நம்ம கூட என்னமோ 2 கிலோ 400 கிராமும் 2 கிலோ 400 மில்லி கிராமு 312 இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபித்ராவுடைய அளவு நீங்கள் இவ்வளோ அக்யூரேட்டாக நீங்கள் பேசுவீங்க. என்ன ஷரியத்து இறங்கிச்சுண்டா அந்த ஃபித்ரா கணக்கில் இங்கே வந்திருக்கும். இந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருந்தா, யார், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தைக்கு அந்த மக்கள் கட்டுப்பட்டு இருந்தால், அவர்களை தூதராக ஏற்றிருந்தால், இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சோசியல் வேல்யூஸும் அன்றைக்கே வந்துருக்கும். அதான் எல்லாமே அந்த மனித குலத்துடைய அந்த வளர்ச்சிக்கு தகுந்தவாறு எல்லா வழிகாட்டுதலும் வந்துகிட்டே இருந்திருக்கும். அதை அவங்க சொல்கிறாங்க, எனவே அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்க, மேலும் எனக்கு கீழ்ப்படிங்க, என் கீழே நீங்கள் வந்துருங்க, என் லீடர்ஷிப்பை ஏற்றுக்குங்க. அதற்கு அவர்கள் பதிலளித்தார்கள், நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, மிகவும் கீழ்த்தரமான மக்கள் உம்மை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். எப்போவுமே அந்த கீழ்த்தர மக்கள் மேலே தான் சுமை வைக்கப்படும், அவங்களுக்கு தான் இது ரிலீஃப். மேல்தட்டு மக்கள் சுமை வச்சிருக்காங்கன்னா அப்போ சுமை வச்சவனுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும்ல. நீதி நிலைநாட்டப்படக்கூடாது அப்படின்னா அதோடைய பெனிஃபிஷரி ஒரு குரூப் இருக்கு. எல்லாரும் நீதியை விரும்பக்கூடியவங்க கிடையாது, நீதி கிடைக்கக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டைமில் இவங்க என்ன சொல்கிறாங்க ஆர்கியூமெண்ட்டு,
எங்களுடைய கூட்டத்தை பாருங்கள், எலைட்டு. நாங்கள் மீட்டிங் நடத்தினா, நாங்கள் கூப்பிட்டா வராத சீஃப் கெஸ்ட்டே கிடையாது. நீங்கள் கூப்பிட்டா என்ன வர்றதெல்லாம் எல்லாமே எலைட்டுக்கு கீழே இருக்கிறவங்க தான் வர்றாங்க. அப்போ உங்களுடைய கெப்பாசிட்டி பார்த்துக்கங்கிறாங்க. அடுத்து சோடி, இங்கே சோடி போடுறாங்க, அதை பார்க்குறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? அதற்கு அவர்கள் நூஹே, நீர் இதனை தவிர்த்து கொள்ளாவிடில் கல்லடிப்பட்டு விரட்டப்படுவோரில் நீரும் ஒருவராகி விடுவீர் என்று கூறினார்கள். இதுதான் ஹுஜ்ஜத்து நிறுவுறது. ஆர்கியூமெண்ட்லாம் முடிஞ்சு போச்சு. இனி வாயில் பேசுறது ஒன்றும் கிடையாது. வந்தினா கல்லில் அடிச்சிடும். இது எல்லா நபிமார்களுக்கும் வரும். இப்போ ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்தும் வந்து ஹுஜ்ஜத்து நிறுவியாச்சு. அதுக்கப்புறம் தாவாவே கிடையாது பாருங்க. உதாரணத்துக்கு இந்த பாரசீகத்துக்கும் ரோமாபுரிக்கும் போய் இஸ்லாத்தை ஏற்றுக்குங்கன்ட்டு போர் நடக்கிறதுக்கு முன்னாடி 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அது வந்து குறைஷிகளுக்கு தரவே இல்லை பாருங்க. எல்லா போருக்குமே அடி தான் ஒன்றுலே. ஏன் அப்படின்னா ஹுஜ்ஜத்து கம்ப்ளீட்டடு. இவர் அல்லாவுடைய ரசூல் என்ன புது ஆர்குமெண்ட்டை வைக்க வேண்டியது? இதுவும் அவர் அதான் சொல்கிறார், என்னுடைய கேரக்டரில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை இல்லை, அல்லாவுக்கு பயப்படுங்க, எனக்கு கட்டுப்படுங்கன்றார். அப்போ என்னன்றார்? வேணாம், அடிச்சிருவேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே லிமிட்டு கிடையாது. ஏன் கேரக்டர் டேமேஜ் பண்ண முடியாது. தலைகீழாக நின்னாலும் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கேரக்டர் டேமேஜ் பண்ண முடியாது. அதே தான் இங்கேயும் பிரச்சனை. ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டர் என்ன சொல்லி டேமேஜ் இன்னி வரைக்கும் பண்ண முடியல. என்ன பண்ண முடிஞ்சது? அப்போது அந்த இடத்துல வந்து இப்போ பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக தெரியும். இதுதான் கான்ஃப்ளிக்ட் நடந்திருக்கு. இது எந்த இறைத்தன்மையில், எதில் வந்து அல்லாஹ்வுடைய எங்கே வந்து பிரச்சனை வந்திருக்கு நபிமார்கள் விஷயத்தில் பார்க்கும்போது இதில் தெளிவாக தெரியும். அதே தான் ஆது சமுதாயம் மட்டும். அதில் வந்து அல்லாஹ் 7வது அத்தியாயத்தில் 65வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மேலும் ஆது கூட்டத்தாரிடம் அவர்களுடைய சகோதரர் ஹூதை நாம் அனுப்பினோம். அவர் கூறினார், என் சமுதாயத்தாரே, அல்லாஹ்வுக்கு அடிபணியுங்கள், அவனை தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை, எனவே நீங்கள் தவறான நடத்தையில் இருந்து விலகி கொள்ள மாட்டீர்களா? அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய ஆர்டர்ஸ் ஒபே பண்ணுங்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அதற்கு அவர்கள் பதில் கூறினார்கள், நாங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வழிபட வேண்டும், எங்கள் முன்னோர்கள் வழிபட்டு வந்தவற்றையெல்லாம் நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்பதற்காகவா நீர் எங்களிடம் வந்துள்ளீர்? நீர் உண்மையானவராக இருந்தால் எந்த வேதனையை குறித்து எங்களிடம் எச்சரிக்கை செய்கிறீரோ அதனை எங்களிடம் கொண்டு வரும் அப்படிங்கிறார். அவங்க என்ன சொல்கிறாங்க? ஆர்டர்ஸ், எல்லா ஆர்டர்ஸையும் விட்டுட்டு அல்லாஹ்வுடைய ஆர்டர் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறீங்களா? அப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்போ இது எல்லாமே விட்டுறணுமா? இந்த பழைய ஆர்டர்ஸ் எல்லாமே தூக்கி போட்டுற சொல்கிறீங்களா? இதை எதுவுமே நம்ம இது பண்ண வேண்டியது இல்லையாங்கிறேன். இப்போ இந்த எந்த ஆர்டர்னு நீங்கள் சொல்லலை, மொட்டையாக இருக்கா? அடுத்து வரட்டும். இறைவனின், இது வந்து 7வது அத்தியாயம் 70வது வசனம். இதே ஆது கூட்டத்தை பற்றியே 41:14 அல்ல சொல்கிறான், இறைவனின் தூதர்கள் அவர்களுக்கு முன்னும் பின்னுமாய் ஒவ்வொரு திசையிலிருந்தும் அவர்களிடம் வந்தார்கள். இந்த ஊரில் வரல, அந்த ஊரில் வரல, என்ன ஈராக் பாபிலோனிய நாகரிகத்துக்கு வரல, எகிப்திய நாகரிகத்துக்கு வரல, அந்த கல் தோன்றதுக்கான எந்த நாகரிகம் எடுத்தீங்கனாலும் வந்திருப்பாங்க. இங்கேயும் ஏகப்பட்ட நாகரிகம், கம்ப்ளைண்ட்டே இல்லாத அளவுக்கு நான் வந்து அனுப்புனேன். வச்ச கோரிக்கையெல்லாம் ஒன்று தான், அல்லாவை தவிர யாருக்கும் அடிபணியாது. இது மட்டும்தான் அன்கண்டிஷனல் இது கட்டுப்படுதல். ஏன்னா அவர்களுக்கு விளக்கினார்கள். ஒவ்வொரு நபியும், இந்த நபி அந்த நபி எல்லா நபியும் இதைத்தான்ப்பா சொன்னாங்க. அப்போது அவர்கள் கூறினார்கள், எங்கள் இறைவன் நாடி இருந்தால் வானவர்களை அனுப்பியிருப்பானே, எனவே நீங்கள் கொண்டு வந்திருக்கும் தூது செய்தியை நாங்கள் ஏற்பதில்லை. இப்போ அல்லாவுடைய தூதர்னா அல்லாட்டிருந்து வரணும். அல்லாஹ் இங்கே இருக்கான் வானத்தில். அப்போ வர்ற ஆள் வானத்துலேருந்து வரணும், பூமியிலேருந்து ஒரு ஆள் வரக்கூடாது. அவங்க ஆர்கியூமெண்ட் பாருங்கள் மக்கள்கிட்ட. அதாவது இதெல்லாம் வந்து எடுபடுற ஆர்கியூமெண்ட்டு. அதனால தான் குரான் வந்து கொண்டாந்து அது கவுண்டர் கொடுக்குது. அவங்க வச்ச லூஸ் ஆர்கியூமெண்ட் வந்து குரான் வந்து அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிரு. இதுக்கு பதில் கூட சொல்ல மாட்டாங்க. ஆனால் இது மக்கள் மத்தியில் எடுபடுற ஒரு ஆர்கியூமெண்ட். அப்போது இதுக்கு வந்து 11வது அத்தியாயத்தில் 59வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் தான் ஆது இனத்தவர், இவங்க தான்ப்பா ஆது வத்தில்கல் ஆத். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவர்கள் தம் இறைவனின் கட்டளைகளை ஏற்க மறுத்தார்கள். ஆர்டர்ஸும் வந்து இவங்க என்ன பண்ணாங்க? ரிஜெக்ட் பண்ணாங்க. அவனுடைய தூதர்களின் அழைப்பையும் ஏற்கவில்லை. மேலும் சத்தியத்துக்கு எதிரியான கொடுங்கோலர்கள் ஒவ்வொருவரின் கட்டளையையும் பின்பற்றி கொண்டிருந்தார்கள். இப்போ இங்கே எந்த இடத்துலையுமே அல்லாஹ் வெசஸ் சிலைகள் இங்கே வரவே இல்லை. அப்போ செத்துப்போன கடவுள்களுக்கும் அல்லாஹுக்கும் ஒரு பஞ்சாயத்து ஒரு காலத்திலும் நபிமார்கள் இருக்கும்போது இருந்ததே கிடையாது.
உயிருள்ள கடவுள்களை பற்றி தான் குரான் பேசுது. இந்த உயிருள்ள கடவுள்களை யார்? ஒவ்வொரு காலத்துலேயும் இவங்களுடைய ட்ரெஸ்ஸு வேறு, இவங்களுடைய பாடி லாங்குவேஜ் வேறு, இவங்களுக்கு பேர் வேறு, என்ன இவங்களுடைய இவங்களுடைய தேர்வு செய்யும் முறைகள் வேறு, எல்லாம் மாறிட்டு இருக்கும். ஆனால் விஷயம்னு பார்த்தீங்கன்னா அன்கண்டிஷ்னல் இத்தாத், அவ்வளோதான். விருப்பு வெறுப்பிட்டு அல்ல சொல்கிறான்ல, அல்லாவும் அவனுடைய ரசூலும் ஒரு காரியத்தை உங்களுக்கு உத்தரவிட்டு விட்டால் அது ஏன் எதுக்குன்னு எதுவுமே சொல்ல முடியாது. இன்றைக்கி ஒரு ஜியோ பாஸ் ஆயிடுச்சுன்னா எதாவது பேச முடியுமா? நான் பேசுவேன். கோர்ட்டுக்கு போய்ட்டு இப்படி ஒரு ஜியோ போட்டாங்க, இது மக்கள் இதுக்கு விரோதமானது, எனக்கு இது பிடிக்கல, இந்த ஜியோவை படி நான் நடக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? என்ன சொல்லுவாங்க கோர்ட்டில்? இருக்கிறத போட்டு கோர்ட்டுடைய நேரத்தை வீணடித்ததா அந்த மூதேவிக்கு ஒரு 10,000 ஃபைனை போட்டு மறுபடியும் இந்த மாதிரி வந்தேன்னா 3 மாதம் ஜெயிலில் போட்டு விட்ருவேன், ஜியோக்கெல்லாம் போய் எதிராக கேஸ் போட்டு போயிடுவாங்க. அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பிரச்சனை இதுதாங்கிறான், இதுக்கு தான் நரகங்கிறான். என்ன? என்னுடைய ஆர்டர் வெர்சஸ் இன்னொருத்தருடைய ஆர்டர் மோத வைக்காதீங்க. அதாவது பல பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை அது, புரியுதுங்களா? அல்லாஹ் ஏன்னா இப்போ பூமிக்கு அல்லாஹ் க்ளீன் பண்ணும்போது மெயினாக எது நாரிட்டு இருக்கோ அதுவும் க்ளீன் பண்ணுவான், பெரியதா? அது இல்லாமல் அந்த ரூம் க்ளீன் பண்ணுறோன்னு முடியாச்சுன்னா எல்லா குப்பையும் சேர்த்து தான் எல்லாம் க்ளீன் பண்ணுவான். அதில் மேஜர் இஷ்யூ எது? சவாலாக இருந்த குப்பை எது? அகற்ற முடியாத மிகப்பெரிய குப்பைகள் எது அப்படிங்கிறத அன்னைக்கு அதுதான். அப்போ அதனால் பெரிய விஷயம் பேசும்போது சின்ன விஷயங்கள்லாம் அது பெருசாக அது லேசாக ஒரு உதறினாலே மற்றதெல்லாம் உதிர்ந்துடும். ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஆர்டர்ஸ் தான் எல்லாம் சொல்கிறேன். என்னுடைய ஆர்டர்ஸ் இவங்க ஃபாலோ பண்ணல, அதை விட்டுட்டு வேற ஒரு கொடுங்கோலர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு பயந்து அவங்களுடைய ஆர்டர்ஸ் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால் இவங்க நரகவாசிங்க, இவங்க ஆது. அப்போ எதுக்கு இவங்க எனக்கு வணங்கலை? நம்ம காட்டுறாள்லாம் யார்? இபாதத்துக்கு ஏங்குபவன். அவனாவது வணங்க மாட்டீங்களா? 5 நேரம் தொழுதர மாட்டீங்களா? டெய்லி வானத்தில் கெஞ்சுறனே, எப்படி முதல் வானத்தில் என்கிட்ட துவா கேட்குறவன் யாரும் இல்லையாப்பா, என்கிட்ட மாவு மன்னிப்பு கேட்குறவன் யாரும் இல்லையாப்பா. இப்போ மறுபடியும் அல்லாஹ் காமிப்பாங்க, இப்படிப்பட்ட இறைவனை அறிமுகப்படுத்துவான். அது இப்படி ரமலானில் சொல்கிறேன், அதான் லைலத்துல் கதரில் என்கிட்ட துவா கேட்குறவன் யாரும் இல்லையாப்பா இருக்குது. அதுக்கு மீனிங் வேறு. என்ன சொல்கிறோம்? மீனிங் வேறு. நம்ம போர்ட்ரேட் பண்ணுற கடவுள் மனிதர்கள் மீது அக்கறை இல்லாதது. இது எதுவுமே அந்த ரபூபியத்தில் சேராது. இவன் கெட்டு போனால் என்ன, இங்கே எவ்வளோ மிஸ்பேலன்ஸ் இருந்தால் என்ன, எதை பற்றியும் நமக்கு பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற ஒரு கடவுளை நம்ம இன்னைக்கு காட்டுறோம். அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் வெறுக்கப்படுது. இப்போ இதே தான் இவங்களும் பண்ணாங்க. சமூது கூட்டம், சமூது இனத்தாரிடம் அவர்களின் சகோதரர் சாலிஹை அனுப்பினோம். அவர் கூறினார், என் சமூகத்தினரே, அல்லாஹ்வுக்கு அடிபணியுங்கள், அவனை தவிர உங்களுக்கு வேறு ரப்பு இல்லை. அவன்தான் உங்களை பூமியிலிருந்து படைத்தான், அதில் உங்களை வாழச் செய்துள்ளான். எனவே அவனிடம் மன்னிப்பு கோருங்கள், பின்னர் அவன் பக்கம் நீங்கள் மீளுங்கள். நிச்சயமாக என் இறைவன் அருகில் இருக்கிறான், பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பவனாக இருக்கின்றான் அப்படிங்க. இது 11:61. அதற்கு அவர்கள் கூறினார்கள், சாலிஹே, இதற்கு முன்போ எங்களின் பெரும் எதிர்பார்ப்புகளுக்குரியவராய் எங்கள் மத்தியில் இருந்தீர். நீ சின்ன வயசில் வளரும்போது நீ எவ்வளோ பெரிய ஆளாக வருவேன்னு நாங்கள் கணக்கு போட்டு வச்சுருந்தோம். என்ன குவாலிட்டி, என்ன புத்திசாலித்தனம், என்ன நேர்மை, இந்த ஊரிலே பிரைட்டான ஆளுன்னு உன்னை கணக்கு போட்டு வச்சுருந்தோம். உன் மேலே வச்சுருந்த மதிப்பு இப்படி நாசம் பண்ணிட்டீங்களே. இப்போ இப்ராஹிம் நபி அப்படி தான் நாசம் பண்ண ஒருத்தர். ஏன்னா அடுத்த அந்த தலைமை பீட பொறுப்புக்கு அவ்வளோ பெரிய ஒரு தேவாலயத்துடைய நிர்வாகம் அவர் கையில் அதில் ஆஹா ஓஹன்னு சம்பாதிக்காமல் வாழ்ந்து அப்படி ராஜகுமாரனாக இருக்க வேண்டிய ஒருத்தர் கடைசியாக இப்படி. அதே தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் அடுத்த ஃபிரௌனாக வர வேண்டியவர். லீடர்ஷிப் கொடுத்தாச்சு, எகிப்தை போய் ஜெயிச்சுட்டு வர்றாங்க, அபிசீனியா ஜெயிச்சுட்டு வர்றாங்க, எங்கெங்கேயோ போய் வெளியெல்லாம் போய் ஜெயிச்சுட்டு வர்றாங்க. தன்னைக்கு வளர்ப்பு மகன் தான், ஆனாலும் பதவி கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்க. அடக்கி ஆளலாம், தனக்காக ஒரு பிரமிடை கட்டலாம், இன்னும் நினைவு கூறப்படுறது வரலாற்றில். 3000 வருஷம் ஆச்சு, இன்னும் ஃபிரௌன் எகிப்து டூரிஸ்ட் ஸ்பாட்டு உலக ஐசியத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இன்றைக்கும் ஃபிரௌனுனா கெத்து. என்னன்னா அவன் என்ன கதையில் இருக்கானோ அது வேறு விஷயம், இங்கே கெத்து இல்லை. ஃபிரௌனுனா இன்றைக்கும் கெத்து.
மூசா நபிக்கு ஒரு இது இருக்கும். இன்னைக்கு என்ன ஆச்சு, என்ன அதோட பெரிய அந்தஸ்து எல்லாம் கொடுத்துட்டான், அது வேற விஷயம். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன துனியாவில், அதுதான் அவர் சொல்றாரு, எங்கள் மத்தியில் இருந்தீர், ரொம்ப எதிர்பார்ப்புக்குரியவராக நீங்கள் இருந்தீர், உன் மேலே தான் எல்லா நம்பிக்கையும், இந்த ஊரே அப்படி தான் நம்பி இருந்துச்சு. இந்த கல்ச்சரை அப்படியே கொண்டு போய் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் உச்சியில் கொண்டு போய் போடுவீங்கன்னு பார்த்தா டபால்னு இப்பொழுதோ எங்கள் மூதாதையர் வணங்கி கொண்டிருந்த கடவுள்களை நாங்கள் வணங்குவதை விட்டும் எங்களை தடுக்கிறீர. இப்படி டோட்டலாக எங்கள் சிஸ்டத்துக்கு எகைன்ஸ்டாலில் நீங்கள் மாறிட்டீங்க. மேலும் நீர் எந்த நெறியின் பக்கம் எங்களை அழைக்கின்றீர்களோ, எந்த ஐடியாலஜி நீங்கள் ஒன்று இது வச்சுருக்கீங்களா, நெறி, எந்த நெறிமுறைகள் இருக்குது இல்லையா, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பக்கம் நீங்கள் எங்களை அழைக்கின்றீர்களோ அது பற்றி கடும் சந்தேகத்திலே நாங்கள் இருக்கிறோம். அது இன்னமும் வேலை மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இவருக்கு அந்த மாதிரி சொசைட்டியில் ஆல்ரெடி அந்த மாதிரி இடம் இல்லை. இப்போ திடீர்னு வந்து அன்கண்டிஷ்னல் லீடர்ஷிப் கேட்குறாரு. நான் ஒன்று சொன்னால் அது அல்லாஹ் சொன்னதுன்னு நீங்கள் நம்பித்தான் ஆகணும், ஓகேவாங்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாங்க, இதில் தான் ஏதோ உள்குத்து இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படிங்கிற. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தது இல்லையா, உள்குத்து வச்சு வாழ்கிறதா இருந்தால் நாங்கள் எப்படி வாழ்ந்துருப்போம், ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காமிச்சிருக்க முடியுமா, அது சொல்கிறேன். அது கடும் சந்தேகத்திலே நாங்கள் இருக்கிறோம், அது எங்களை பெரும் மனக்கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. நாளையிலேருந்து உழைச்சி சாப்பிட்றதா, என்னடா ரூல்ஸ் இது, என் பையனும் அவன் பையனும் ஒன்றா போய் காட்டில் வேலை செய்யணுமா? உங்கள் ரிசர்வேஷன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறதெல்லாம் இந்த காலத்தில் எதுக்குன்னா அவங்க 100% ரிசர்வேஷனில் இருப்பாங்க, புரியுதுங்களா? அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, சமமாக இருக்கணும்பாங்க. ஆனால் அங்கே எதுவுமே சமமாக இருக்காது. ஆல் ஆர் ஈக்குவல், வி ஆர் மோர் ஈக்குவல், நாங்கள் உங்களோட கொஞ்சம் அதிக ஈக்குவல், அந்த மாதிரி அந்த இது வந்து அவங்க கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த கண்டிஷன் வரும்போது அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், மேலும் எனக்கு கீழ்ப்படியுங்கள், வரம்பு மீறி வாழ்பவர்களுக்கு கீழ்ப்படியாதீர்கள். ஏன் லிமிட்டை கிராஸ் பண்ணுறாங்கப்பா, அவங்கள கீழ்ப்படியாதீங்க. அவர்களோ பூமியில் அராஜகம் விளைவிக்கின்றார்கள், இன்னும் எவ்வித சீர்திருத்தமும் அவர்கள் செய்வதில்லை. பூமியில் ஃபஸ்ஸாது பண்ணுறாங்க. இன்னும் தைரியம் இருந்தால் நம்ம சொல்லுவோம்ல, அதாவது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு ஒரு இவ்வளோ கதைகள் இருக்குது, சமமான போட்டி இருக்குது பாருங்கள், அது விரும்ப மாட்டாங்க. எங்கள் குழந்தைங்க தனி கேட்டகரி, அந்த 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 போட்டிக்கு அவங்க வரமாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. அல்லாஹ் சொல்கிறான், வரம்பு மீறி வாழ்பவர்களுக்கு கீழ்ப்படியாதீர்கள், எனக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களோ பூமியில் அராஜகம், இது ஃபஸ்ஸாது பண்ணுறாங்க, சமமற்ற பூமியில் வந்து சமம் இல்லாத ஒரு நிலையை வந்து உருவாக்குறாங்க, இன்னும் எவ்வித சீர்திருத்தமும் செய்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இது வந்து 26 150 152 வசனம் வரைக்கும். அப்போ இது எல்லாமே வந்து இதுதான் பேசுது. அதே மாதிரி இப்ராஹிம் நபி காலத்தில் அங்கேயும் என்ன பிரச்சனை இருக்குது, அப்போ அல்லாஹ் வந்து அதையும் சொல்கிறான், அங்கேயும் இதே தான் ப்ராப்ளம். கான்ஃப்ளிக்ட் எங்கே அப்படின்னா லா ஆஃப் லேண்டு, பூமியுடைய சட்டம் யார் முடிவு பண்ணுறது, இதுதான் பிரச்சனை. ரப்புன்னு இவங்க வந்து அல்லாஹ் வந்து இவங்க சொல்லிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா மன்னனை தான் அவங்க மெயினாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க எல்லாத்தையுமே வணங்கி இருக்கிறாங்க, அது எல்லாமே அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இதில் வந்து குரானில் வந்து 6வது அத்தியாயத்தில் 76 79 வந்து அல்லாஹ் கிளியராக சொல்கிறாங்க. எனவே இரவு அவரை சூழ்ந்த போது அவர் ஒரு நட்சத்திரத்தை கண்டு இதுதான் என்னுடைய இறைவன் என்று கூறினார், ஆனால் அது மறைந்து விட்ட போது மறைந்து போகிறவற்றை நான் நேசிப்பவன் அல்ல என்று உரைத்தார். பின்னர் ஒளிரும் சந்திரனை கண்ட அவர் இதுதான் என்னுடைய இறைவன் என்று கூறினார், ஆனால் அதுவும் மறைந்தபோது என்னுடைய இறைவன் எனக்கு வழிகாட்டவில்லை என்றால் வழி தவறிய கூட்டத்தாருள் நிச்சயமாக நானும் சேர்ந்துடுவேன் என்று கூறினார். அப்போ ஒவ்வொன்றா இவரும் வந்து பார்த்து என்ன பண்ணுறாரு, அது அந்த மக்கள்கிட்ட இருந்த கடவுள் கொள்கைகள் என்னென்னா அப்படிங்கிறது பட்டியல் போட்டே வராங்க. பின்னர் ஒளிரும் சூரியனை கண்டபோது இதுதான் என்னுடைய இறைவன், இது எல்லாவற்றையும் விட மிக பெரியது என்று கூறினார், ஆனால் அதுவும் மறைந்து போகவே என் சமூகத்தவரே, நீங்கள் இறைவனுக்கு இணை வைக்கும் அனைத்தையும் விட்டும் நிச்சயமாக நான் விலகிவிட்டேன், வானங்களையும் பூமியையும் படைத்தவனின் பக்கம் ஒரு மனதுடன் என் முகத்தை நான் திருப்பிவிட்டேன், மேலும் ஒருபோதும் நான் இணை வைப்பவர்களில் உள்ளவன் அல்ல என்று கூறினார். அப்போ இந்த இடத்துல இவங்க யாருமே இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு, எந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு,
வானங்களையும் பூமியையும் படைத்தவனின் பக்கம் ஒரு மனதுடன் என் முகத்தை நோக்கி திருப்புகிறேன்னு அவங்க சொல்கிறாங்கல்ல, இது யாரு அப்படின்னு அவங்க கேட்கவே இல்லை. இப்படி ஒரு கடவுள் இருக்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும். சர்வ வல்லமை படைத்த ஒரு கடவுள் இருக்கான். அது இல்லாமல் இந்த சூரியன் இருக்குல்ல, இதுவா வந்து நமக்கு நன்மை செய்து. அவங்க சொன்னது என்ன, மக்கள் இப்போ பொங்கல் எதுக்கு கொண்டாடுறாங்க? ஏன்னா ஒரு மனிதன் வந்து இன்னைக்கு பூமியில் வந்து இருக்கிறான் அப்படின்னா ஒரு ஒரு உபகாரம் நமக்கு இருக்குதுன்னா சூரியனை தவிர வேறு எதோடைய உபகாரமும் இவ்வளோ கான்ட்ரிபியூஷன் கிடையாது. இந்த பூமிக்கு வந்து சூரியன் அளவுக்கு யாரும் வந்து முக்கியமான சோர்ஸ் வந்து கொடுக்குறவங்க யாரும் கிடையாது. அதனால் சூரியனுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியல, அவங்களுக்கு சூரியனுக்கு எப்படி திருப்பி நன்றி செலுத்துறதுன்னு தெரியல. அதனால் அவங்க போய் சஜ்தாவில் விழுந்துடுறாங்க. உன்னால தான் எனக்கு இந்த அரிசி கிடச்சது, உன்னால தான் எனக்கு வந்து இந்த நீர் ஆவியாச்சு, இதனால் உன்னால தான் எனக்கு மழை வந்து, எல்லாமே அவங்க பார்த்து இது பண்ணுறாங்க. அப்போது அந்த இடத்துலையும் வந்து அவங்க சூரியனை வணங்குறாங்க, சந்திரனை வணங்குறாங்க, நைட்டில் அது வெளிச்சம் தருதுன்ட்டு, நட்சத்திரத்தை வணங்குறாங்க, அது டைரெக்ஷன் காட்டுது, ஜிபிஎஸ்ஸாக வேலை செஞ்சுருக்குது, அதையும் வணங்குறாங்க. அப்போ யாரெல்லாம் பலன் தந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் வணங்கும் போது இப்போ இப்ராஹிம் நபி என்ன சொல்கிறாரு, இது எல்லாத்தையும் உருவாக்கிய ஒருத்தன் இருக்கா, நான் அங்கே திரும்புகிறேங்கிறார். அப்போ யாருமே என்ன கேட்கல, இது என்ன புது கடவுளாக ஒன்று இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக ஒன்று நீங்கள் புதுசாக சொல்கிறீங்களா, அதை பற்றி நாங்கள் கேள்விப்படாதுன்னு சொல்லி ஆல்ரெடி இவங்க வணங்கிட்டு தான் இருந்தாங்க அல்லாவை. ஸோ அல்லாவை ஏற்றுக்குங்கன்னு எந்த இறை தூதரும் அங்கே சொன்னதே கிடையாது. குரானில் இருக்கிற எல்லா இறை தூதர்களும் அல்லாவுக்கு இணை கற்பிக்காதீர்கள்னு, அல்லாவை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு நாம தான் இன்னைக்கு கத்த வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம காலத்தில் தான் குஃபருடைய காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த உலகத்தை அல்லாஹ் படைச்சான் அப்படின்னு நாம் இன்னைக்கு வந்து கன்வின்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அவங்களுக்கு இந்த சிச்சுவேஷனே வரல. ரசூல்லா முதற்கொண்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிச்சுவேஷனே வரல. வானம் பூமியை அல்லாஹ் படைச்சான் அப்படிங்கிறதுக்கு தலீல் வைக்கணும்னு தேவையே வரல அவங்களுக்கு. அவங்களுக்கு பிரச்சனை என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இணை வைக்கக்கூடாதுங்கிறது தான் வந்துச்சு. அப்போ இந்த இடத்துலையும் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, எவற்றை குறித்து எந்த ஆதாரத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி வைத்து விடவில்லையோ அவற்றை அவனுக்கு இணையாக்க நீங்கள் அஞ்சாத போது நீங்களாகவே ஏற்படுத்தி கொண்ட போலி கடவுள்களுக்கு நான் எப்படி அஞ்சுவேன்? எனவே நம் இரு கூட்டத்தாரில் அச்சம் இல்லாமல் வாழ்வதற்கு அதிகம் தகுதியுடையவர் யார்? நீங்கள் அறிவுடையவராக இருப்பின் இதற்கு பதில் தாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் ஹிஸ்புல்லா, நான் அல்லாவுடைய பக்கம் கட்சி, நீங்கள் வந்து உருவாக்கி கொண்ட நீங்களே ஒரு ஆப்போசிட் டீமு. இப்போ நான் எனக்கு பேக்கப்பில் இவ்வளோ பெரிய சக்தி இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? வாழ்ந்தாலும் பெனிஃபிட்டு, செத்தாலும் பெனிஃபிட்டு, எனக்கு எதுக்கு, நான் எதுக்கு கவலை பண்ணணும்? இப்ராஹிம் நபி கேட்குற, நம்ம பொசிஷனில் நின்று பார்த்தா பயம், ஆனால் அல்லாஹ் நம்மோட இருக்கிறான்னு நினச்சி பார்த்தா அந்த டீமுக்கு வந்து பயம் கிடையாதுல்ல. அப்போ வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஆர்கியூமெண்ட்டை வைக்கிறது, ஏன்னா வைக்கிற ஆர்கியூமெண்ட்டு நேரான ஆர்கியூமெண்ட். ஒன்று வந்து நமக்கு எனக்கு வந்து கொடுங்க, அங்கே காணிக்க அங்கேக்கு பதிலாக இங்கே செலுத்துங்க, என்ன உங்களுடைய ப்ரிவிலேஜஸில் அந்த குரூப்புக்கு பதிலாக இந்த குரூப்பை ஆட் பண்ணுங்கன்னா தான் பிரச்சனை. இங்கே வந்து அல்லாவுக்கு மட்டும் கட்டுப்பட்டு நடங்க, நீதியாக நடங்கன்னு நீதியை சொல்கிறதுக்கு என்ன பயம்? இன்னும் சொல்லப்போனால் லஞ்சம் வாங்குறாங்க பாருங்க, அவங்க தான் இருந்தாலும் நிர்பந்தம் பண்ணி வாங்கினாலும் கை நீட்டி வாங்க முடியுமா அவங்களால? சிசிடிவி கேமரா இருக்குது, அந்த கொடுங்க, அந்த கடையில் கொடுத்துருங்க, அந்த பொட்டி கடையில், அவங்க தான் பயந்து வாழ்கிறாங்க. ஆனால் அதிகம் அவங்க செலுத்துகிற மாதிரி இருக்கும் என்ன. ஆனால் உண்மைக்கு தான் எப்போவுமே வெயிட் ஜாஸ்தி. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போவும் இங்கேயும் என்ன பிரச்சனை வருது, அல்லாஹ் யாருன்னு அந்த மக்கள் கேட்கவே இல்லை. நீ இணை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, முதல்ல ஆள் யாருன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் இணை வைக்கிறதா இல்லையான்னு சொல்லணுங்கிற, அதை பற்றி டிபேட்டே இல்லை. இப்போ கிறிஸ்டல் கிளியராக அந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் அல்லாஹ்வை அன்றி உங்களுக்கு லாபத்தையோ நஷ்டத்தையோ அளிக்க வலிமையற்ற தெய்வங்களையா வணங்குகிறீங்க. நீங்கள் யாரை வந்து கடவுள்னு சொல்லி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு சிஸ்டம் உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. சீச்சி எவ்வளோ கேவலம், நீங்கள் வழிபாடு செய்கின்ற தெய்வங்களும் உங்களுக்கு கொஞ்சமும் அறிவில்லையா அப்படின்னு இந்த 21ஆம் அத்தியாயத்தில் 66, 67வது வசனத்தில் அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 60வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் சொல்கிறாங்க, உங்களுக்கு இப்ராஹிம் இடத்திலும் அவருடைய தோழர்களிடத்திலும் ஓர் அழகிய முன்மாதிரி. அது என்ன முன்மாதிரினா, இருந்தது மொத்தம் 3 பேர், 3 மேன் டீம் வெர்சஸ் உலகம். என்ன ஒட்டுமொத்த ஊர்லேயும் எல்லாரையும் பகைச்சாச்சு. அது சொல்கிறேன். அதாவது அவர்கள் தங்கள் சமூகத்தாரிடம்
தெளிவாக கூறிவிட்டார்கள். உங்களை விட்டும் இறைவனை விடுத்து நீங்கள் வணங்குகின்ற கடவுளரை விட்டும் நிச்சயமாக நாங்கள் விலகிவிட்டோம். நாங்கள் உங்களை நிராகரித்து விட்டோம். அதுதான் தாகுத்தை நிராகரிக்கிறது. இதுதான் அல்லாஹ் சொல்கிறான். சுன்னத் இங்கே இப்ராஹிமுடைய சுன்னத் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒன்று சாதிச்சு காட்டுங்கன்னெலாம் நான் சொல்லலை, எதுலேயும் போய் சேர்ந்துடாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இவ்வளோதான் சுன்னத். அல்லாஹ் இருக்கிற கண்டிஷன் எவ்வளோ எளிமையாக இருக்கு பாருங்க. அதனால் என்ன சில காரியங்கள் சாதிச்சிக்க முடியாது, அதானே. சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடைக்காது, சில ஃபைல்ஸ் வந்து நகராது, ஒரே டேபிளில் போய் லாக் ஆகி நிற்கும், ஆகிட்டு போகுது. என்ன இருக்குது, லேட் ஆகிட்டு போகுது, ஆகாமலே போயிட்டு போகுது, அல்லது புல்டோசர் வந்து வீடு இடிச்சிட்டு போகுது, பிரச்சனை இல்லை. என்ன இருக்குது, தேவையில்லை நமக்கு. மேலும் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே நிரந்தர பகைமையும் வெறுப்பும் ஏற்பட்டு விட்டன. ஏக அல்லாவின் மீது மட்டும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை, இந்த கொள்கைக்கு நீங்கள் வர்ற வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் கொள்கை உறவு எதுவும் கிடையாது. மனிதாபிமான ரீதியான ரிலேஷன்ஷிப் மட்டும்தான். மற்றபடி உங்களுக்கும் எங்களுக்கும் கூட்டு கிடையாது. நீங்கள் கொடுத்தீங்கன்னா பங்கில் நாங்கள் வாங்கவும் மாட்டோம். உங்கள் ஷேரில் அவங்க அப்பாவுக்கு ஷேர் வரும்ல, வந்து பிரிச்சிருப்பார்ல, இந்தப்பா பெரிய பையனுப்பா, இந்தப்பா உன் ஷேருன்னு கொடுத்துருப்பாங்களே, தேவையில்லைங்க எடுத்துருப்பாங்க. அது அநியாயத்தில் சம்பாதிச்சது, எனக்கு தேவையில்லை, நாங்கள் இதில் எதுலேயுமே நாங்கள் கலந்துக்க மாட்டோம். அப்போ இதை பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷனாக அல்லாஹ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்ராவில் வந்து அழகாக வந்து அல்லாஹ் அந்த பிரச்சனையுடைய வேறு எங்கே இருந்துச்சுங்கிறத அல்லாஹ் வந்து அழகாக பிரிக்கும். இப்ராஹிமுடைய அதிபதி யார் என்பது குறித்து அவருடன் தர்க்கம் புரிந்தவனை நீர் கவனிக்கவில்லையா? இப்போ இந்த இடத்துல வந்து அவன் ஆர்குமெண்ட் பண்ணுறான். இப்போ இங்கே தான் மெயினாக அல்லாஹ் ஒருத்தன் கேட்குறான், என்ன நீ சொல்கிற ஆள் ஒரு கட்டுப்படுங்கிற, சரி யார் அது, எப்படி கட்டுப்படுறது பார்த்துக்கலாம், யார் அப்படின்னு கேட்குறான். யார் உன்னுடைய அதிபதி, யாருக்கு நான் கட்டுப்படணும் சொல்லு பார்ப்போம், அவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிறான். இதான மீனிங்கு. நம்ம ஒரு ஆள் சொல்கிறோம், இதையே அவராக இருந்தால் இந்நேரம் முடிஞ்சிருக்கும் அப்படின்னா ஒரு 2-3 நேரம் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, இன்னும்மா இன்னும் அவருன்ட்டே இருக்க, எப்போ பார்த்தா போய் கூட்டிகிட்டு வர போடா. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் வந்து கிறிஸ்டல் கிளியராக இப்ராஹிம் நபியுடைய ரோல் மாடல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இவங்களுடைய ரோல் மாடல் என்னன்னா ஒன்றும் அச்சீவ் பண்ணல. நீங்கள் சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஆர்குமெண்ட் வச்சு நீங்கள் என்னத்தை சாதிச்சிங்க, இத்தனை வருஷமாக நீங்கள் என்னத்தை பண்ணிட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க. இருக்கிறதுலே அல்லாஹ் வந்து ரொம்ப பிடிச்ச, அல்லாஹ் வந்து ரொம்ப அங்கீகரித்த, அல்லாஹ் கொண்டு போய் ரொம்ப உயரத்தில் வச்ச ஒருத்தர் யாருன்னா நீங்கள் சொல்கிற அடிப்படையில் ஃபெயிலியர் ஆனவர். இவர் எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆனதில்லை. இவர் பேச்சனை முருத்தும் கேட்கல, அப்பாவும் கேட்கல, ஊரும் கேட்கல. அதுக்கப்புறம் ஒரு ஊராக போகிறாரு, எந்த ஊர்லேயும் இவர் பேச்சே எடுபடவே இல்லை. லூத்து நபியுடைய சமூகமும் இவர் பேச்சை கேட்ட மாதிரி தெரில. என்ன டோட்டலாக பார்த்தோம்னா அந்த தனியாக நபிமார்கள் வருவாங்கள்ல, கிட்டத்தட்ட அந்த லிஸ்ட்டில் தான் இவர் இருக்கிறார். இவருடைய உம்மத்துன்னு வந்தால் யார் யார் வருவாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாம், இவங்களுடைய 2 மனைவிகள், மகன்கள், ஒரு 10-15 பேருக்குள்ள ஒரு சின்ன பேட்சை தான் இவர் உருவாக்கியிருக்காங்க. என்ன அப்போ அல்லாஹ்விடத்தில் எவ்வளோ பெரிய அந்தஸ்து. ரோல் மாடல் யாரை அல்லாஹ் காமிச்சான், யாரை வைக்கிறான், இப்ராஹிம் நபியோடத்தில் இவங்களுடைய கட்ஸ் உங்களுக்கு இருக்கணும். ஒன்றும் இல்லை, நாங்கள் யாரோட சேர மாட்டோம், அவ்வளோதான். நீங்கள் பெருசாக ஒன்றும் இல்லை, நீங்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கிறீங்க, நீங்கள் அல்லாஹ்வுக்கு எந்த அதிகாரமும் இல்லைங்கிறீங்க, நாங்கள் என்னங்கிறோம், ஓகே என்னமோ பண்ணிக்கிங்க, நாங்கள் எங்களுக்கு இதில் எந்த அதிகாரமும் தந்துடாது, எங்களுக்கு வந்து இதில் எந்த பங்கும் கொடுத்துடாதீங்க, நாங்கள் விலகி நின்றுக்கிறோம், எங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் ஒரு வேளை அல்லாஹ்வுக்கு அதிகாரம் கொடுக்குற மூடு இருந்தால் சொல்லுங்கள், அப்போ வந்து உங்கள் கூட நாங்கள் உறவு பாராட்டுறோம், அது வரைக்கும் எங்களை விட்டுருங்க தனியாக, நாங்கள் தனி நீங்கள் தனி அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டாண்டு மட்டும் எடுங்கன்னு தான் அல்லாஹ் சொல்கிறாங்க. 60வது அத்தியாயத்தில் 4வது வசனம். அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் சுமையை வைக்கலை பாருங்கள் தீனில். பெரிய பெரிய டார்கெட்லாம் எல்லாம் வச்சுருந்தாலும் நம்மளால் முடியாது. இது பண்ணுறது ஈஸியாச்சே. அது இந்த இடத்துல இதுதானே கேட்குறேன். நெருப்பில் குதின்னு அல்லா, நம்ருத்தோட போய் மோதுன்னு அல்லா, இல்லை போய் கோயிலில் இருக்கிற சிலையை உடச்சிட்டோன்னு, அதெல்லாம் எதுவுமே டாஸ்க் கொடுக்கல. குஃபுர் பண்ணிடு, குஃபுரை நிராகரிச்சிரு. நான் குஃபுராக இருக்கேன், நான் வந்து காஃபிராக இருக்க மாட்டேன் அப்படின்னு மட்டும் நிராகரிச்சிரு, முடிஞ்சு போச்சு. எனக்கு சின்சியராக இருந்துக்கோ, ஒன்றும் செய்யாத வேலை முடிஞ்சு, ஜெயிச்சிருவேன். சிம்பிளாக இருந்தேன். இப்படி சமூகத்தில் இருந்துக்கோ, அவ்வளோதான். இதனால் என்ன உங்களுக்கு லாஸ் வருமோ அதை அக்செப்ட் பண்ணு, அதுக்கு ஈடாக மறுமை கொடுக்குறேங்க. கடைசியாக வந்து அந்த மோதல் வந்து பாருங்கள், இப்போ நம்ம பேச சொல்லுவோம்ல, இவர் எல்லா இடத்துலையும் டிக்ளேர் பண்ணுறாரு, வானம் பூமி படைத்தவன் வானம் பூமி படைத்தவன்கிறாரு,
அவங்கெல்லாம் வந்து கவுண்டர் ஆர்குமெண்ட்டே கொடுக்கல. ஆமாம் கரெக்டு தான், அப்படி ஒரு இறைவன் இருக்கிறது உண்மை தான், நீ அதோட போதுமாக்கிக்கிறியா, ரைட் ஓகே. இப்போ நாங்கள் வந்து சின்ன கடவுள்களை எக்ஸ்ட்ரா பண்ணுறோம், நீங்கள் வேணாங்கிறீங்க. அதுக்கு மேலே இப்ராஹிம் நபி கிட்ட ஆர்குமெண்ட் வைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அவங்க என்னங்கிறாங்க, இந்த சிலைகள் வந்து எங்களுக்கு இது பண்ணுது, நன்மை செய்யுது, தீமை செய்யுதுன்னு ஒன்று, அது தனக்குத்தானே நன்மை கூட செஞ்சிக்க முடியாது, அதுன்னு அவங்க ஒரு ப்ரூஃப் பண்ணுறாரு. ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டு அதை வந்து அங்கே வந்து அவர் ஹுஜ்ஜத்தை நிறுவிடுறார். இப்போ மிச்ச சொச்சம் இருக்கிறது இவர் இந்த ஒரு கடவுள் தான். அப்போ இங்கே வர்றார். இப்போ பாருங்க, இவர் போய் சண்டை வம்பிழுக்கிற இடம்லாம் யார்கிட்ட? கடவுள்கள்கிட்ட தானே போய் இவர் வம்பிழுக்கிறார். அப்போ ஒன் ஆஃப் த கடவுள் தானே. அப்புறம் இங்கே இவ்வளோ நேரம் அவர் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இங்கே மட்டும் ஹாக்கியாக விளையாடிருப்பார். எல்லா மேட்சும் ஒரு கிரிக்கெட் தான். என்ன போட்டி கூப்பிட்டாரோ அங்கே போய் என்னன்னாரு, அல்லா பெருசா சூரியன் சந்திரன் பெருசா, அல்லா பெருசா இந்த சிலைகள் பெருசா, அல்லா பெருசா இவர் பெருசா. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த கேட்டகரியில் அல்லா வெர்சஸ் வருதா இல்லையா, ரூலர் வருதா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இந்த ஷிர்க்கு வந்து இப்போ இவங்க வந்து எதை சொல்கிறாங்க? அப்போ எந்தெந்த ஷிர்க்கு வந்து இவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க? இப்ராஹிம் நபி. அப்போ கடைசி இங்கே வந்து பேட்டில் வந்து இங்கே நிற்குது. அதில் அவர் கேட்குறாங்க, இப்ராஹிமுடைய அதிபதி யார் என்பது குறித்து அவருடன் தர்க்கம் புரிந்தவனை நீர் கவனிக்கவில்லையா? இந்த இடத்துல பாருங்க, எங்கே ஸ்டார்ட் ஆகணும் அந்த கதை, இந்த ஃபைட்டு இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு கிடையாது, வேற ஏதோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இது நடுவுலேருந்து அல்லாஹ் இழுக்கிறான். இப்ராஹிமுடைய அதிபதி யார் என்பது குறித்து அவருடன் தர்க்கம் புரிந்து, அவன் கேட்டதை பற்றிலாம் சொல்லலை, அங்கேருந்து சொல்கிறாங்க. அவருக்கு என்ன கவுண்டர் கொடுத்தாருன்னு பாருங்க. அவனுக்கு அல்லாஹ் அதுக்கு சொல்கிறான், ஏன் இப்படி அவன் திமிர கேட்டானா, அல்லாஹ் அவனுக்கு ஆட்சி அதிகாரம் வழங்கி இருந்த காரணத்தினாலேயே அவன் தர்க்கம் புரிந்தான். எனக்கு நிகராக என் இடத்துல உன் அதிபதினு சொல்கிறிய, அது யாருன்னு சொல்லுங்க. ஏன் இந்த இடத்துல இருந்ததுனால அவனால் பேச முடியுது. அதே வந்து இப்ராஹிமுக்கு பக்கத்துலேயோ அந்த ஊரில் வந்து ஒரு ஆடு மேய்ச்சிட்டோ மாடு மேய்ச்சிட்டோ இருந்தாங்கன்னா நான் வந்து உன் அதிபதி யாருன்னு சொல்லி ஒரு மோதலுக்கு வந்திருக்க மாட்டான். அது நான் போட்ட பிச்சை, ஏன் பிச்சையை தின்னுட்டு என்னை பார்த்து யாருன்னு கேட்குறான். இதுதான் அவங்க கேட்குறான். இப்போ இன்றைக்கி நாம் வந்து சொன்னோம்னா எல்லா அதிகாரமும் அல்லாவுக்கு அப்படின்னா, அல்லாஹ் யாருன்னு இன்றைக்கி யார் கேட்பா? அல்லாவால் படைக்கப்பட்ட ஒருத்தன் கேட்பான். அல்லாவால் உணவளிக்கப்பட்டு, அல்லாவால் பரிபாலிக்கப்பட்டு, அல்லாவால் மழை தரப்பட்டு, அல்லாவால் சுவாசிச்சுட்டு, அல்லாவுடைய காற்றை சுவாசிச்சுட்டு இருக்கிற ஒருத்தன் கேட்பான், யாராவும் அல்லாமா. அப்போ விதைகள், அப்போ பட்டியல் குரான் பெருசாக போடுது. விதைகளிலிருந்து வித்துக்களை வெளியிடுபவன், வானத்திலிருந்து மலையை இறக்குபவன், பூமியிலிருந்து உங்களுக்காக உணவை வேல்படுத்துபவன், என்ன உங்களுக்காக பூமியை தொட்டிலாக்கியவன், பூமியை விரிப்பாக்கியவன், இது பட்டியலெல்லாம் போட்டே போவான். அப்போ அந்த இடத்துல அவன் சொல்கிறான், ஏன் இவன் ஆர்கியூமெண்ட் பண்ணுறான் தெரியுமா? அந்த ஸ்டேட்டஸில் அவன் உட்காந்துட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணுறான். அப்போ எவன் வாழ்வையும் மரணத்தையும் அளிக்கின்றானோ அவனே என்னுடைய அதிபதி. இவர் என்ன சொல்கிறார்? உன்னை உருவாக்குனதும் அல்லாஹ் தான், இதுக்கு முன்னாடி இருந்தவரை மௌத்தாக்க வச்சதும் அல்லாஹ் தாங்க. உடனே இப்ராஹிம் கூறியதுக்கு அவன் என்ன சொல்கிறான்? நானும் வாழ்வையும் மரணத்தையும் அளிக்கின்றேன். ஆர்குமெண்ட்டுக்கு என்ன பண்ணுறான்? விதண்டாவாதமான ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் வைக்கிறான். எப்படி? 2 சிறை கைதிகளை கொண்டு வரான், ஒரு சிறை கைதிக்கு மரண தண்டனை கொடுத்துட்றான், ஒருத்தனை விடுதலை பண்ணிடுறான், ஒருத்தனுக்கு வாழ்வு கொடுத்தாச்சு, ஒருத்தனுக்கு மரணம் கொடுத்தாச்சு. ஒரு வகையில் இந்த ஆர்குமெண்ட்டு எடுபடக்கூடிய ஒரு ஆர்குமெண்ட். ஆனால் இது இவர் சொன்ன மீனிங் வேற, இவன் செஞ்சு காமிச்ச மீனிங் வேற. ஆனால் காமன் மேன் மத்தியில் ஒருத்தனுக்கு வாழ்வு கிடைச்சதா இல்லையா, ஒருத்தனுக்கு மரணம் உயிர் போச்சா இல்லையா, நடந்துருச்சு. அப்படிங்கும்போது என் கையிலையும் அந்த பவர் இருக்குது அப்படிங்கிறான். இப்போ இப்ராஹிம் நபி என்ன பண்ணிட்டாரு? நான் அந்த மீனிங்கில் சொல்லலை, நான் அந்த என் ஆர்குமெண்ட்டு நீ வந்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணிட்ட அப்படிலாம் இல்லை. அப்படியே அந்த ஆர்குமெண்ட்டையும் சைடில் வச்சுட்டாரு. அதை வந்து மறுபடியும் வந்து அது கவுண்டர் ஆர்குமெண்ட் கொடுத்து அதுலேயே டைம் வேஸ்ட்லாம் பண்ணல. இவங்க விவாதம் பண்ணாங்க பாருங்கள். இந்த ஃபஸ்ட் நாள் வந்து ஒரு நாள் பூரா அதுலேயே போயிடுச்சு. சிறுமியாக அந்த பெண்ணை அப்படின்ட்டு சகீரத்தன்னுட்டு. அது மாதிரி இவங்க வந்து அந்த ஆர்குமெண்ட்லேயே நிற்கலை. ஒரு ஆர்குமெண்ட்டு நீ ஜெயிச்சதாகவே இருந்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. அப்படியானால் அதற்கு இப்ராஹிம் சொன்னார், அப்படியானால் அல்லாஹ் சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க செய்கிறான், நீ அதை சற்று மேற்கிலிருந்து உதிக்க செய். இதை கேட்ட மாத்திரத்தில் சத்தியத்தை மறுத்த அவன் திகைத்து போனான்.
அல்லாஹ் அக்கிரமம் புரிபவர்களை நேர் வழிப்படுத்துவதில்லை. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்ராஹிம் நபி என்ன இயற்கையை கட்டுப்படுத்துபவன் அல்லாஹ். அப்போ அந்த இயற்கையை கட்டுப்படுத்துகிறான். அவன் சூரியனை கிழக்கிலேருந்து உதிக்க செஞ்சிட்ருக்கான். இது ஒன்றும் நீ பண்ணல, முடிஞ்சவனால செய்யுங்கிறான். இவன் மன்னன் மட்டும் இந்த சூரியனை மேற்குலேருந்து உதிக்க செய் அப்படின்னு இப்ராஹிம் நபியோட சேலஞ்ச் வச்சுருந்தான்னு வைங்க, உதிக்க வச்சிருப்பார் அவர். அல்லாவுடைய மான பிரச்சனை இது. ரசூல் தோக்க மாட்டாங்க, நெருப்பு எரிக்கும், அது இயற்கை விதி. கண்ணு முன்னாடி எல்லாம் இயற்கை விதியை உடச்சி காமிச்சிட்டான். இப்ராஹிம் நபி தூக்கி நெருப்பில் போடுறாங்க, நெருப்பு சுடலை, புரிஞ்சிருச்சுலப்போ எங்க நீ குதி நெருப்புல உன் அரண்மனை நெருப்பு தானே, உங்காலு பற்ற வச்சது தானே, நீ போட்ட ஃபியூல் தானே, உன்னை எரிக்க வேணான்னு சொல்லுவான். அப்போ காமிச்சிட்டாரு, இந்த ஃபிசிக்கல் லாஸ் உருவாக்குனவனே என்னை அனுப்பினவன் தாங்கிறது. இவனுக்கு அப்பட்டமாக புரிஞ்சு போச்சு. அடுத்த ஆர்குமெண்ட் இவன் வைக்கவே இல்லை. உஷாரெலாம் வைக்க மாட்டாங்க. அடுத்த ஆர்குமெண்ட் என்ன தெரியுமா, இவனை தூக்கி நெருப்பில் போட்டு பேசுகிற அளவுக்குலாம் இவங்க ஒர்த்து இல்லைங்க. அதனால தான் நமக்கும் என்ன பண்ணுறாங்க, பேச முடியாதுங்க, பேச அவாய்ட் பண்ணுங்க. என்னன்றோம் டைரெக்டாக என்னன்றோம் மெட்டுவோம், ஒரே மெட்டுவோம். வாழ்க்கையை தொலைச்சிடாது, லைஃப்பை தொலைச்சிடாது. ஃப்யூச்சரில் எது ஃப்யூச்சரு, என்றைக்கு நான் சாகணும்னு ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன், அது ஃப்யூச்சரா? அது ஃப்யூச்சராங்க. அப்போ இவங்க யாருமே தான் கடவுள்னு வைக்கல. அப்போ இவங்க வச்ச ஆர்குமெண்ட் எந்த ஆர்குமெண்ட் வச்சுருக்காங்க? இவன் மட்டும் வானம் பூமி நான் தான் படைச்சேன்னா, அது மௌலானா மொய்தீன் சொல்கிறார். இவங்க எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம உலமாக்கள் ஃபிரௌனு நம்ரூத் இவங்கெல்லாம் தன்னைத்தானே இறைவன்னு சொன்னாங்க. வானம் பூமி சூரியன் சந்திரன்லாம் தான் படைத்ததாக இவர்கள் கிளைம் பண்ணதாக இவங்க விளக்கம் சொல்கிறாங்க. இப்படி நிஜமாலுமே ஃபிரௌன் சொல்லியிருந்தான், அவனை நல்ல ஒரு வைத்தியர்கிட்ட கூப்பிட்டு போயிருப்பாங்க. என் புள்ள என்னென்னமோ பேசுது, ஃபிரௌன் என்ன பண்ணியிருப்பார், என் புள்ள என்னென்னமோ பேசுது, ஏதோ சந்திரனும் இவன் தான் படைச்சேங்கிறான், வானத்தை இவன் தான் படைச்சேங்கிறான். என்ன இவனை நடக்க வைக்கிறதுக்குள்ளேயே 3 வயசு கழிச்சு தான் இவன் பேசவே ஆரம்பித்தான். அதனால தான் மனுஷன் நல்லா அவ்வளோ வீக்காகும். பிறந்தவுடனே பேசுறது நம்ம பாருங்கள், இருக்கையில் நாம் தான் ரொம்ப பலகீனமானது. ஆடு எந்திரிச்சு குட்டி போட்டவுடனே எந்திரிச்சு நிற்குது, மீன் வெளியே வந்தவுடனே நீச்சல் அடிக்குது. நம்ம எந்திரிச்சு நிற்கிறதுக்கே 1 வருஷம். என்ன போட்டு நம்மளை எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறான் பாருங்க அல்ல. உனக்கெல்லாம் 2 நாள் அறிவு வந்துச்சுன்னா நீ ஓவராக துள்ளுவ. இன்னொரு 13 நாள் 13 வருஷம் நமக்கு கையில் இன்னும் எக்ஸ்ட்ரா கிடச்சிருது இல்லை, ஆட்டம் போடுறதுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் நம்ம டம்மி பீஸாக தானேங்க இருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம கொம்பு முளைக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் டம்மி பீஸாக தானே இருக்கிறோம். அப்போ அல்லாஹ் அதான் சொல்கிறோம், அந்த ஆட்சி வதங்களை அந்த காரணத்தினால இந்த ஆர்குமெண்ட் வச்சான். இதே இவன் வானம் பூமியை நான் படைச்சேங்கிற அந்த ஆர்குமெண்ட் அவங்க யாருமே வைக்கலை. இவர் மௌலானா இதில் வைக்கக்கூடிய மெயின் ஆர்குமெண்ட் என்னன்னா, கடவுள்னு தன்னை கிளைம் பண்ணவர்கள் எல்லாருமே என்னுடைய உத்தரவுகளை பின்பற்றுங்கள்னு சொன்னது தான். நான் சொன்னதை தான் நீங்கள் சட்டம்னு வைக்கணும். இதுதான் அங்கே பஞ்சாயத்து. வேற எந்த பஞ்சாயத்தும் எந்த நபிமார்கள் காலத்திலும் நடந்ததே கிடையாது. இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் இஷ்யூ தான், சமூக நீதி. இன்னைக்கு மோஸ்ட் வாண்டட் ஒரு இது இருக்குது, ப்ராடக்ட் இருக்குதுன்னா சமூக நீதி தான். இன்றைக்கி மக்கள் மத்தியில் மிகவும் தேடப்படக்கூடிய ஒரு பிரச்சனை சொல்யூஷன். இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனே சொல்ல முடியல. சமூக நீதி எங்களால் கொண்டு வரவே முடியல. மிஞ்சி கொண்டு வந்தால் தமிழர்களுக்கு மத்தியில் கொண்டு வர முடியுது, அதுக்கும் மீறி கொண்டு வந்தால் ஒரு இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர முடியுது. அதை தாண்டி போனால் என் இனம் வேற இனம் வேறன்னு நிற்கிறான். மொழி வேறையாக இருக்குது, உணவு வேறையாக இருக்குது. எப்படி இந்த சமூகத்தை நீதி நிலைநாட்ட புரியுன்னு தெரியல. யாருக்கிட்டையுமே சொல்யூஷன் இல்லை ரசூல்லா கிட்ட இருக்கிற தவிர. ஏன்னா முஸ்லீம்கள்னு சொல்லக்கூடாது, ஏன்னா முஸ்லீம்கள்ட்டையும் இல்லை, ரசூல்லாட்டு இருக்க. இது நம்ம இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபரு. அந்த சொல்யூஷன் ரசூல்லாட்டு இருக்கு. அது முஸ்லீம்கள் போய் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்கள் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சரி, அல்லது கிறிஸ்தவர்கள் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சரி, ஒன்லி ஒரே சொல்யூஷன் அதுதான், ஒற்றை ஆர்குமெண்ட்டு. நம்ம எல்லாம் மனிதர்கள், ஒரு தாய் மக்கள், நம்மளை எல்லாம் படைத்தவன் ஒருவன், யாரும் ஏற்றத்தாழ்வு கிடையாது, எல்லாரும் சமமாக. இந்த ஒற்றை கோஷம் இருக்குது பாருங்க, இதைத்தான் இன்றைக்கி உலகம் இயங்குது. இன்றைக்கி பாஸ்போர்ட்டு விரக்தி அடையும். இந்த கொரோனா டைமில்
ஒரு வீடு சிறைச்சாலை ஆனதுலேருந்து அப்போ இருந்து இந்த சுதந்திரம் அந்த இது இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த டூரிசம் வந்து பயங்கர பூம் ஆயிடுச்சு. அதுக்கு அது வரைக்கும் சுற்றி பார்க்காதவெல்லாம் கூட எனக்கெல்லாம் டூரிசமில் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. இந்த கொரோனா டைமில் உட்காந்தேன் பாருங்க, ஒரே ரூமில் ஒரே வீட்டில் உட்காந்து எல்லாம் இந்த தெரு தாண்டக்கூடாதுன்னு அப்போ தான் தாண்ட தோணுது. இல்லைன்னு சும்மா விட்டுருந்தா 3 மாதம் எங்கேயும் போக மாட்டோம். ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருப்போம், கடைக்கு போவோம், இங்கே வருவோம் அங்கே வருவோம். என்ன இந்த பள்ளிப்பாளையம் தாண்டக்கூடாது அப்படின்னா அங்கே ஒரு செக் போஸ்ட்டு விட்டுறாங்களா, ஏதோ ஒரு டைமில் விடுறாங்களா போய் பார்ப்போம். சும்மா வண்டி எடுத்துகிட்டு குறுக்க முறுக்க எத்தனை பேர் சுற்றினாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து மனித குலம் வந்து குளோபல் சிட்டிசன்ஷிப்புக்காக இயங்கிட்டு இருக்காங்க. குளோபலாக நம்ம சேர்ந்துருக்க முடியாதா? குளோபலாக இந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்க முடியாதா? ஏன் இந்த மனிதர்கள் வந்து ஏன் எல்லை ஓன் எல்லை, ஏன் மொழி ஓன் மொழி, ஏன் இனம் ஓன் இனம், இது எனக்கு மட்டும்தான் சொந்தம், இது ஒரு வளம் வந்து எடுத்துகிட்டு இது எனக்கு மட்டும் சொந்தங்கிறாங்க. இது மனிதர்களுக்கு அனைவருக்கும் சமமாக, இது எல்லாருக்குமான எண்ணெய் வளம், இது எல்லாருக்குமான கனிம வளம், இது எல்லாருக்குமான யுரேனியம், இது எல்லாருக்குமான அந்த இந்த என்னது இந்த இதுக்கு பேட்டரிக்கு வந்து கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, லித்தியம், இது எல்லாருக்கும் பொது, இது எல்லாருக்கும் அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். இது எல்லாமே வந்து நாம் சமமாக பங்கிட்டு சமமாக நாம் நிம்மதியாக வாழ முடியும். அது வேறு மொழியாக இருந்தாலும் சரி, வேறு இனங்களாக இருந்தாலும். ஹஜ்ஜில் எல்லாம் இன்றைக்கி தினம் தினம் நிரூபிச்சுட்டு இருக்காங்கல்ல, ஒருபட்ட ஒரு உம்மத்து அங்கே வந்து எந்த கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் வாழ முடியுது, அங்கே இருக்க முடியுது. அதனால் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே கழட்டி வச்சு ஒரே ட்ரெஸ்ஸு, ஒரே சாப்பாடு, ஒரே ட்ரெஸ்ஸு, ஒரே கோஷம், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்கு. எப்படி எல்லாம் வந்து அதை எக்ஸாம்பிள் காமிக்கிறான். அதை கொண்டு வந்து நாம் வந்து என்ன பண்ணிட்டோம், மக்களை மன்னராட்சியை கொண்டு வந்து ரசூலுல்லாவுடைய அந்த சுன்னத்தை பின்னாடி தள்ளி அதை வந்து இன்றைக்கி வந்து நம்ம இது கேலி கூத்தாக்கணும். ஸோ ரப்புங்கிறது என்ன மீனிங்குங்கிறது ஒரு சில உதாரணங்கள் இன்றைக்கி பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்ப்போம். அல்லாஹ் குர்ஆனை புரிந்து அதன்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.